வானொலியின் வடபூச்சை நிகழ்ச்சியோடு வணக்கம் தாமரை நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய எங்களுடைய நிகழ்ச்சி தொகுப்பாளர்களுக்கு அப்படியே நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு வந்து நிறைய பேர் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுவீங்க, நிறைய பேர் வந்து நல்ல காரியங்கள் எல்லாம் ஈடுபடுவீங்க. உங்க எல்லாருக்குமே அப்படியே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அது மாத்திரமல்ல இன்றைக்கு எல்லாருடைய வாழ்க்கையிலும் அதாவது இன்னைக்கு முக்கியமான ஒரு நாள், முக்கியமான ஒரு தருணம் அப்படின்னு கூட சொல்லலாம். என்னடா ஆரம்பத்திலேயே எல்லாருமே யோசிப்பீங்க என்ன விஷயம் இன்னைக்கு வாழ்க்கையில முக்கியமான விஷயமா இருக்கு, முக்கியமான தருணமா இருக்கும் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு எங்களுடைய தங்கச்சிமார் தம்பிமார் எல்லாம் A-level எக்ஸாம் எழுத ரெடி ஆயிட்டு இருப்பாங்க. அதாவது வந்து எல்லாருமே நல்லா எக்ஸாம் பண்ணுங்க, உங்களுக்கான ஒரு தருணம், உங்களுக்கான ஒரு வாய்ப்பு அப்படின்னு கூட சொல்லலாம், உங்களுக்கான ஒரு காலம். எல்லாருமே வந்து இவ்வளவு நாள் நீங்க எப்படி எக்ஸாம் பண்ணீங்களோ அதெல்லாம் அப்படியே சகஜமா ஜாலியா போய் ரிலாக்ஸா பண்ணுங்க. எல்லாமே கஷ்டமா இருக்கும், என்னடா ஏல் எக்ஸாமே அப்படின்னு சொல்லி எல்லாம் பயப்பட தேவையில்ல. உங்களுக்கு எப்பவுமே உங்களோட அம்மா அப்பாவோட பிளஸிங் இருக்கும். அந்த பிளஸிங் இருக்கும் வரைக்கும் உங்களுடைய அதாவது இன்னைக்கு நாள் எல்லாருக்குமே சக்சஸ்ஃபுல்லான நாளா அமையணும். அது மாத்திரமல்ல எல்லாருமே குழப்பி கொள்ளாதீங்க, ரிலாக்ஸா போய் எக்ஸாம் எழுதுங்க அப்படின்னு சொல்லி எங்களுடைய தம்பி தங்கைகளுக்கு அப்படியே வந்து ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லி தாமரை வானொலி சார்பாகவும் வடபூச்சி நிகழ்ச்சி சார்பாகவும் வாழ்த்துக்களை அப்படியே தெரிவிச்சுக்கொண்டு இன்னைக்கு வந்து நாங்க 11 மணி வரைக்கும் வடபூச்சி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க வந்திருக்கும். நான் எல்லாருக்குமே தெரியும் எங்கடா அந்த பொண்ணை காணல அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஆர்வமா கேட்டுட்டு இருந்ததெல்லாம் எங்களுடைய எனக்கு அப்படியே காதுக்கு வந்துச்சு. என்னோட பிரியமுடன் ஆர்ஜி லக்ஷயா தான். இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா குருஜி ஓடி போயிட்டாங்க. இன்னைக்கு நான் மட்டும் தனியா பண்ண போறேன். தனியா பண்றதுன்னு எங்களுடைய சொந்தங்கள் எல்லாம் அப்படியே இருக்காங்க. எல்லாருக்கும் அப்படியே காலை வணக்கம் சொல்லி இணைஞ்ச சொந்தங்களையும் இணைத்துக் கொள்ளலாம். பூஜா அணிஞ்சிருக்காங்க, காலை வணக்கம் அப்படியே எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட் கைஸ் அப்படின்னு சொல்லி இணைஞ்சிருக்காங்க. ரொம்ப நன்றி சகோதரி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இன்னைக்கு அது மட்டும் இல்லை எங்களுடைய அறிவிப்பாளர் ஒருத்தங்களும் எக்ஸாம் சிட் பண்ண போறாங்க. அவங்களுக்கும் அப்படியே நாங்க ஆல் தி பெஸ்ட் சொல்லிட்டு தொடர்ந்து ஒரு பாலி தொடர்ந்து மீண்டும் இணைந்து கொள்ளலாம். முதல் தர வானொலி தாமரை வானொலியின் வடபூச்சி நிகழ்ச்சியோடு அடிப்பேன் எடுத்த தங்க புதையல் எடுப்பேன் கொடுத்த சொந்த உசரு கொடுப்பேன் கேட்டுக்கோ. படைச்சான் படைச்சான் அந்த கடவுள் பொதுவுல பிரிச்சான் பிரிச்சான் இந்த மனுஷ பயப்புள்ள கொடுப்போம் கொடுப்போம் இது எனக்கு பயம் இல்ல. காத்து வந்து பூ பறிச்சா கேட்க நதி இல்ல. அடியா அடிப்பேன் எடுத்த தங்க புதையல் எடுப்பேன் கொடுத்த சொந்த உசரு கொடுப்பேன் கேட்டுக்கோ. துட்டு பணம் தந்து கட்டு சுகம் கண்ட ரங்குதா போடி ரங்குதா. ஒட்டச்ச பாட்டில் இருக்க அடி கூறுகாயம் மணக்க எச்சிலூரி வருதே இது ராங்கா ரைட்டா. தம்புதர செஞ்சவனே சட்டங்களை செஞ்சு வச்சா
அடியா அடிப்பேன் எடுத்தா அந்த புதையல் எடுப்பேன் கொடுத்தா சொந்த உசுறு கொடுப்பேன் கேட்டுக்கோ எரிச்சு அத மேகமாக பிரிச்சு எங்க மழையை கொடுப்போம் இது ரைட்டாராங்க வெற்றி ஒரு போதகடி தோல்வி எல்லாம் கீதகடி ரெண்டிலுமே மனிதனுக்கு பாடம் உள்ளதடி அடியா அடிப்பேன் எடுத்தா தங்க புதையல் எடுப்பேன் கொடுத்தா சொந்த உசுரை கொடுப்பேன் கேட்டுக்கோ கிளப்பு கடப்பட்டு கிளப்பு பழப்பு ஒரு குட்டைய குழப்பு தெளிந்தா அதில் மீன குடிக்க பார்த்துக்கோ படைச்சான் படைச்சான் அந்த கடவுள் பொதுவுல பிரிச்சான் பிரிச்சான் இந்த மனச பயப்புள்ள எடுப்போம் கொடுப்போம் இது எனக்கு பயம் இல்ல காத்து வந்து பூ பறிச்சா கேட்க நதி இல்ல முதல் தர வானொலி தாமரை வானொலியின் வடபூச்சி நிகழ்ச்சியோடு இந்த நேரத்தில் எங்களுடைய குணா இணைஞ்சு வந்து ஒரு ஜோக் அனுப்பியிருக்காரு. அதாவது பாத்தீங்கன்னு சொன்னா மதிப்பெண் என்று பெயர் வைப்பதால் தான் பெண்ணெல்லாம் வந்து முதலிடத்தில் வருகிறார்களாம். இனி மதிப்பெண் என்று மாற்றி தாருங்கள், மாணவர்கள் முதலிடம் வருவார்கள். இப்படிக்கு பேச்சிலேயே சமாளிக்கும் சங்கம். உண்மைதாங்க, மதிப்பெண் என்று சொன்னாலே பொண்ணுங்க தான் அப்படியே முதலிடத்துல வராங்க. இனி வந்து வருங்கால யுவதிகளுக்கு வந்து மதிப்பையன் அப்படின்னு சொல்லி நாங்க அப்படியே சொல்லிக்கலாம். அது மாத்திரமல்ல, அனித் பாபு நினைச்சிருக்கார், நீ இன்று உறங்காது என் மெத்தை, யார் என்ன சொன்னாலும் அம்மா தான் அத்தை, அப்படியே உனக்கு உதயம் காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நினைச்சிருக்காங்க. உங்களுக்கு வரப்போற மனைவி ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சவன். இதே மாதிரி எங்களுடைய அம்முக்குட்டி நினைச்சிருக்காங்க. அதாவது கேரட் நல்லா இல்லைன்னா கூடையில வைக்க கூடாது, கேரக்டர் நல்லா இல்லைன்னா கூடவே வச்சிருக்க கூடாது. உண்மைதாங்க, எங்களுடைய கலையத்திலையும் நிறைய இந்த கோளாறுகள் இருக்கு. இதெல்லாம் அந்த கலையில எல்லாம் அந்த வயலுக்குள்ள இருந்து கலையில எல்லாம் அகற்ற மாதிரி கூடிய சீக்கிரம் அந்த கலையகத்துல இருந்து அந்த கேரட் பக்கங்களை எல்லாம் தூக்கிடுவோம். அது மாத்திரமில்ல, எங்களுடைய தமிழ் யாழினி இணைஞ்சிருக்காங்க. யதார்த்தமான 7 வரிகள் சகோதரி அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்கிட்ட ஓகே அப்படின்னு எல்லாம் ஒரு வரியில பதில் சொல்லக்கூடாதாம். உங்களுக்கு என்ன பேசணும்னு தோணுதோ அதை பேசுங்க, ஆனால் பதில எதிர்பார்க்காதீங்க. அதாவது நீங்க யாராருக்கெல்லாம் ஐ லவ் யூ அப்படி சொல்லணும்னா உடனே குயிக்கா போய் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு போயிருங்க. ஆனா வந்து பதிலெல்லாம் பின்னால எதிர்பார்த்துறாதீங்க. அதே மாதிரி உங்க மேல ரொம்ப அக்கறையும் பாசமும் வச்சவங்க எவ்வளவு சண்டை போட்டாலும் அவங்கள விட்டு போயிடாதீங்க. என்னடா அவங்களுக்கு மறுபடியும் பேசுறதுக்கு ஆக்கள் இல்லை தானே, உங்களை விட்டா அவங்களுக்கு ஏச ஆக்கள் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி யாரு உங்களை அதிகமா விரும்புறாங்களோ அவங்க
அவங்க கிட்ட எப்போதுமே சொரி சொல்லாதுங்க. யாரையும் நீங்க வேணுமென்னு அதாவது நீங்க யாரும் இல்லாம வாழ முடியாது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க கிட்ட எப்பவுமே பாய் அப்படின்னு சொல்லிடாதீங்க, குட் பை சொல்லுங்க. அது நல்லா இருக்கும். அது மாத்திரமல்ல, யார் உங்க மேல ரொம்ப உண்மையான அக்கறையுடன் இருக்காங்களோ அவங்களுக்கு எப்பவுமே தேங்க் பண்ணி பிரிச்சிடாதுங்க. யார் உங்களை பற்றி நினைச்சிட்டு இருக்காங்களோ அவங்கள உங்க உயிர் உள்ள வர மறந்துடாதுங்க. இது உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு அப்படியே சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இணைஞ்சிருக்காங்க. எங்களுடைய சொந்தங்கள் தான் எங்களுக்கு பிடிச்சவங்க, நாங்க அப்படியே சொல்லிட்டோம். தொடர்ந்து இணைந்து கொள்ளலாம். முதல் தர வானொலி தாமரை வானொலியின் ஒரு காமெடியை பார்த்துட்டு அப்படியே நாங்க திரும்ப வடப்பூச்சி நிகழ்ச்சியோட வருவோம். முதலாளி தப்பா எடுத்துக்க போறேன். என்னடா சேர்லாம் காலியா கிடக்கு, யாரும் காணா, உட்கார்ந்து சீட்டு விளையாடுறீங்க. அதான் எழுதி போட்டோம்ல. என்ன எழுதி போட்ட? ஜோடியாக யாரும் உள்ளே வரக்கூடாது. அட பாவி பயல, யார கேட்ட அப்படி எழுதி போட்ட? யார கேட்கணும்? என்னடா ஒரு டைப்பா மிரட்டுற? நீங்க தானே முதலாளி அடிக்கடி புலம்புனீங்க. என்ன வரும்போது சிங்கிளா வராங்க, போகும்போது ஜோடி ஜோடியா ஊரை விட்டு காலி பண்ணி போயிடுறாங்க. பிரின்சிபல் என்னை கூப்பிட்டு வச்சு மான மரியாதை எல்லாம் கெடுக்கிறாருன்னு, அதான் உங்க மான மரியாதை போக கூடாதுன்னு அப்படி எழுதி போட்டோம். ஏண்டா கோபத்துல ஒரு வார்த்தை சொன்னா அதை உடனே போர்டுல எழுதி போடுவாங்களா? ஏண்டா எனக்கு மான மரியாதை சூடு சொரணை இருக்குன்னு என்னைக்குடா அவங்கள்ட்ட சொன்னேன்? அதைத்தான் இந்த கேண்டீனை திறக்கிற அன்னைக்கே இந்த வாசல்ல வச்சு குழிய தோண்டி புதைச்சாச்சு இல்ல. அப்புறம் அதுக்குடா உங்களுக்கு இந்த அக்கறை? ஜோடி ஜோடியா உள்ள வரலன்னா எப்படா வியாபாரம் நடக்கு, நான் எப்படா கடன் நடப்பேன்? ஏற்கனவே வட்டியை கட்ட முடியாது. என்னடா 100 இட்லி போட்டேன், 100 சப்பாத்தி போட்டேன், 100 வடை போட்டேன். இதுக்கு மேல என்ன போடணும்? திண்டுக்கல்லுக்கு ஒரு எஸ்டிடி ஒண்ணு போடு. எதுக்கு? ஓ மண்ட சைஸ்ல மொக்க பூட்டு ஒண்ணு வேணும்னு. அதை வாங்கி இந்த கேண்டீனை பூட்டி விட்டு உன் தலைமையில திருப்பதிக்கு கோவிந்தா கோவிந்தான்னு பாத யாத்திரை போவோம். அடிச்சு இத சுத்தம் பண்ணி இத சுத்தம் பண்ணி. நீங்க போற நடையிலேயே தெரியுதுடா இன்னும் இருக்கானேங்கிற ஃபீலிங். இருக்கட்டும், நான் உங்களை வச்சுக்கிறேன். ஐயோ முறிச்சிட்டாங்களே எலும்ப. யுவர் ஆனர், இந்த குற்றவாளி கூண்டிலே நின்று கொண்டிருக்கிறாரே இவர் யார் தெரியுமா? பிரபல சீட்டிங் சாம்பியன் குரங்கு குப்பன். இவர் இங்கு நின்று கொண்டிருக்கும் எனது கட்சிக்காரர் முள்ளமன்றி முனியாண்டியிடம் தனது தங்கை திருமணத்திற்காக 1 லட்சம் ரூபாய் கடனாக வாங்கியிருக்கிறார். பணம் கொடுத்த எனது கட்சிக்காரர் பணத்தை ஒரு நாள் திரும்ப கேட்டிருக்கிறார். அப்படி கேட்டதற்கு இந்த குரங்கு குப்பன் என்ன பதில் அளித்திருக்கிறார்? வாங்கிய பணத்தை திருப்பி கொடுக்கும் பழக்கம் எங்கள் குரங்கு வம்சத்துக்கே இல்லை என்று பேசியிருக்கிறார். அப்படி பேசியதும் இல்லாமல் இந்த குரங்கு குப்பன் தனது குரங்கு புத்தியை என்னுடைய கட்சிக்காரரிடம் இன்னைக்கு இப்படி உயிரை வாங்குற நீ வாதாரப்ப என்னைக்காவது நான் குறுக்க போந்திருக்கேன். அடிக்கடியா ஒரு மனுஷன் கிராஸ் பண்ணுவேன். ஒரு ஆர்டரா ஃப்ளோவா போய்கிட்டு இருக்கல, ஊட கூட பேசினா மறந்துட மாட்டானா? அடச்சி சுமாரியா. I am speaking, no cross speaking. Sit down please. இது ஒண்ண கத்து வச்சிட்டு ஓயாம மிஸ்டர் வண்டு, கோர்ட்ல இப்படி எல்லாம் அடிக்கடி கத்தப்படாது. கடுப்பேற்றார் மை லார்ட். எப்படி இவர் குரங்கு புத்தியை காட்டி இருக்கிறார் என்றால், என் போன்று மிக அழகாக கர்லிங் ஹேர் வைத்திருந்த இவர் தலையை இரு கையால் இழுத்து பிடித்து பசுமாடு புல்லை தின்பது போல் கருக்கு 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 என கடித்து துப்பி இருக்கிறார் இவரானார். டவுன் ப்ளீஸ். இப்படி ஒரு கன்றாவியான மண்டையை எங்காவது பார்த்தது உண்டா இவரானார்? அம்மிக்கல்லை கொத்த தெரியாதவன் குத்தியது போல இருக்கிறது இந்த கட்சிக்காரன் கபாலம். ஆகையால் இந்த குரங்கு குணமுள்ள குற்றவாளிக்கு ஈபிகோ 300 சாரி இவரான தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை. அதில் எந்த சட்டம் சிறந்த சட்டமோ அதை தாங்களே தேர்ந்தெடுத்து இந்த குற்றவாளிக்கு தக்க தண்டனை வழங்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் இவரான. பார்த்தீங்களா என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. இந்த இருக்கு உங்க சீட் தெரியுது, நீ மூடு. செத்த நேரம் மரவா இருப்போம். தேங்க்யூ. குரங்கு குப்பா அவர் முடிய போடுகிறது இருக்கட்டும். அவர்கிட்ட இருந்து 1 லட்சம் வாங்கினது உண்மையா? வாங்கல. வாங்கலையா? 1 லட்சம் வாங்கல, 2 லட்சம் வாங்கி இருக்கிறேன். 2? டேய் 1 லட்சம் தான் என்ன சொன்ன, அவன் என்னடா 2ங்கிறான்? அதானே எனக்கு ஒன்றும் புரியல. பேசாம ஆமான்ற வேண்டியதான். ஆமா 2 லட்சம் தான் சார். வெளியே வா, மம்பட்டி வச்சு நடுமண்டி தொடக்கிறவியா. யுவர் ஆனர், குற்றவாளியே 1 லட்சம் இல்லை 2 லட்சம் வாங்கியிருக்கிறேன் என்று ஒப்புக்கொண்டு விட்டார். ஆகையால் தாமதிக்காமல் தண்டனையை உடனே வழங்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் யுவர் ஆனர். தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஏன் இப்படி பாக்குறாரு? பணத்தை திருப்பி கொடுக்கறியா இல்ல சிறை தண்டனை அனுபவிக்கிறியா? பணத்தை கொடுத்துறீங்க. பணம் எங்க இருக்கு? இல்ல ஜெயிலுக்கு போறோம். சொல்லு. நான் சொல்லிடுறியா, அந்த 2 லட்சம் ரூபாய் பணத்தை இந்த வண்டு முருகன் தான் கொடுத்து வச்சிருக்கிறேன்.
வானொலி வானொலியின் வடபோச்சை நிகழ்ச்சியோடு இணையத்துல எங்களுடைய அபிமான சொந்தம் சுரேஷ் நெஞ்சு ஒரு கட்டிச்சூக்கு அனுப்பியிருக்காரு. என்ன அப்படின்னு சொன்னா, வீடு கட்டும் போது இருக்கிற வேகம் வந்து இப்பொழுது கடனை கட்டும் போது இல்ல. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டு நினைச்சிருக்காங்க. அதாவது பாத்தீங்கன்னு சொன்னா, வீட்டை வந்து மேஸ்திரி, சித்தான், எலக்ட்ரிஷியன் என பல பேர் சேர்ந்து கட்டினாங்க. ஆனா வந்து கடனை நான் ஒருத்த மட்டும் தானே சார் கட்டணும், அதனாடித்தான் அதை வந்து டிலே ஆகி கட்டுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெண் வந்து காதலியா இருக்கிற போது பாசத்தை வீசுவதும், மனைவியா மாறிய பின்னர் பாத்திரத்தை வீசுவதும் சகஜமுப்பா அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க. இது மாத்திரமல்ல, சோகமா கூட இருப்போம், ஆனால் சோறு இல்லாம இருக்க மாட்டேன். ஆமா ஆமா, இது எங்களுடைய என்ன சொல்ற டீம் ஒரு கோஷம் பண்ணி கூட சொல்லலாம். சோகமா கூட இருப்போம், ஆனா எப்பவுமே சோறு இல்லாம இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி நினைஞ்சிருக்காங்க. இதே நேரத்துல எங்களுடைய அபிமான சொந்தம் சித்து நினைஞ்சிருக்காங்க. சிலர் அட்வைஸ் பண்ணும் போதுதான் தோணுது, இந்த ஆளு அட்வைஸ் எல்லாம் கேட்க வேண்டி வருமே, முன்னாடியே தெரிஞ்சிருந்தா இந்த தப்பு செய்யாமலே இருந்திருப்போமே, பேசியே சாகடிக்கிறாளே அப்படின்னு சொல்லி. உண்மைதாங்க, நாங்க வந்து அந்த அட்வைஸ் வந்து சொல்லும் போது நல்ல வார்த்தைக்கு தான் சொல்லுவோம், ஆனா வந்து எல்லாருக்குமே அந்த அட்வைஸ் வந்து பிடிக்காது. இதே மாதிரி தான் எங்களுடைய குகன் சார் வந்து எல்லாருக்குமே அட்வைஸ் பண்ணுவாரு. ஆனா அவர் பேசுறதுக்கு கேட்கறதுக்காகவே இங்க கொஞ்சம் பொண்ணுங்க அப்படி அலையும் பின்னால. அது மாத்திரமல்ல, உன் வகுப்புல 45 பேர் படிக்கிறாங்களோ, எப்படி இவ்வளவு கரெக்டா சொல்றீங்கன்னு சொன்ன, நீ வாங்கியிருக்கிற ரேங்க் வந்து 45 தானே அப்படின்னு சொல்லி இணைஞ்சிருக்காங்க. தொடர்ந்து முடிந்து கொள்ளலாம். முதல் தர வானொலி தாமரை வானொலியின் ஒரு பாடல் கருத்து வாங்க மறுபடியும் நிகழ்ச்சிக்குள்ள வரலாம். என்ன மச்சி ஒரே டல்லா இருக்க? ஒன்றும் இல்லை மச்சி, பேப்பரை பார்த்தா போர் அடிக்குது, டிவியை பார்த்தா காண்டாகுது, அதான் மச்சி ரொம்ப டல்லா இருக்கேன். ஓகே ஓகே, ரொம்ப ஃபீல் பண்ணாத. உடனே உன் போனை எடு, www.tamarafm.lk டைப் பண்ணி திங்கள் முதல் வெள்ளி வரைக்கும் காலையில 9:30 11 மணி வரைக்கும் வடபோச்சை நிகழ்ச்சியை கேளு. அப்புறம் பாரு, இந்த டல் எல்லாம் சும்மா பறக்கும். வடபோச்சே இருந்தாலும் அது எனக்கு இல்ல, அப்படி நான் சொல்லல. பொதுவாக எம் மனசு தங்கம், ஒரு போட்டியில் வந்து விட்டா சிங்கம். வடபோச்சே பயமா? நெருப்புடா நெருங்குடா பாப்போம், நெருங்குனா பொசுக்கிற கூட்டம். மனசார சொல்றேன்டா, சத்தியமா நீ எல்லாம் உருப்பட மாட்டே. வடபோச்சே. I fool after idiot after fool after. கபாலிடா. I am speaking, no class speaking. Sit down please. இது ஒன்ன கத்து வச்சிட்டு ஓயாம மிஸ்டர் வண்டு, கோட்ல இப்படி எல்லாம் அடிக்கடி கத்தப்படாது. கடுப்பேத்துறார் மை லார்ட். லேடன் பேசுறியா? லேடன்னா பின் லேடன் பேசுறியா? என்ன லுக்? வடபோச்சே. நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. சரி, எது பண்ணாலும் நல்லதாண்டா பண்ணுவேன் மச்சான். ஐ எம் ஒரு பாத்தா. போடா. ஓ ஜானி எஸ் பாப்பா, டெல்லிங் லைஸ் நோ பாப்பா, ஓபன் யுவர் மவுத். ரெண்டு பொண்ணுங்களை மெயின்டைன் பண்றது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அதை விட கஷ்டம் மூஞ்ச கிட்ட பாக்குறது தெரியுமா? வடபோச்சே. சைனா போன்ல சிக்னல் இல்ல போச்சே, வடபோச்சே வடபோச்சே. ஏன்டா என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்டேன்? ஏனே அவனை அடிச்சுட்டு இருக்கீங்க? அப்படி என்ன கேட்டான்? என்ன கேட்டானா? காரை நம்ம வச்சிருக்கிறோம், இந்த காரை வச்சிருந்த சொப்பன சுந்தரியை இப்ப யாரு வச்சிருக்காங்கன்னு கேக்குறான். ஒரு வித்வான பார்த்து கேக்குற கேள்வி ஐயா இது. எப்படி? நீங்களும் உடனே செய்ய வேண்டியது www.tamarafm.lk அப்படின்னு டைப் பண்ணுங்க. வடபோச்சை நிகழ்ச்சி மட்டும் இல்ல, இன்னும் பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி எல்லாம் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. அப்போ நீங்க செய்ய வேண்டியது நல்லா கேளு, தாமரைய பொண்ணுக்கு நல்லா கேளு.
ஆசை யாரை விட்டதோ உன்னொற்றை பார்வை ஓடி வந்து உயிரை தொட்டதோ காதல் தொல்லை தாங்கவில்லையே அதை தட்டி கேட்க உன்னை விட்டால் யாரும் இல்லையே யோசனை மாறுமோ பேசினாலோ திருமோ உன்னில் என்னை போல காதல் நேருமோ ஓர் குழந்தையின் மகிழ்ச்சியை போலவே உன்னை விடுமுறை தினமென பார்க்கிறேன் என் இளமையின் தனிமையை நீ மாற்று என் நேரமே அன்பே நான் பிறந்தது மறந்திட தோணுதே உன் ஒரு முகம் உலகமாய் காணுதே உன் ஒரு துளி ஒரு நிமிஷம் என்ன கொல்றியடி பா நான் எனக்கு நீ நிதானமா இல்ல உன் கால் தரையில படல முதல்ல நில்லு அப்புறம் வந்து சொல்லு ராஜு பாய் உல்டா அடிச்சா இது பகலிரவு பொழிகின்ற பனி துளிகள் நீதானே வயதினை நனைக்கிறாய் உயிரினில் இனிக்கிறாய் நினைவுகளில் மொய்க்காதே நிமிடமுள்ள தைக்காதே அலையன குதிக்கிறேன் உலையன கொதிக்கிறேன் வீடு தாண்டி வருவேன் கூப்பிடும் நேரத்தில் முன்னால் விக்கல் வருதே 7 நாள் வாரத்தில் 7 நாள் வாரத்தில் ஒரு பார்வை பாரு கண்ணின் ஓரத்தில் ஓர் குழந்தையின் மகிழ்ச்சியை போலவே உன்னை விடுமுறை தினமென பார்க்கிறேன் என் இளமையின் தனிமையை நீ மாற்று என் நேரமே அன்பே நான் பிறந்தது மறந்திட தோணுதே உன் ஒரு முகம் உலகமாய் காணுதே உன் ஒரு துளி மழையின் தீராதோ என் தாகமே விழிகளிலே உன் தேடல் செவிகளிலே உன் பாடல் இரண்டுக்கும் நடுவிலே இதயத்தின் உரையாடல் காதலுக்கு விலையில்லை எதை கொடுத்து நான் வாங்க உள்ளங்கையில் அள்ளித்தர என்னை விட ஏதும் இல்லை யாரை கேட்டு வருமோ காதலின் ஞாபகம் என்னை பார்த்த பிறகும் ஏன் இந்த தாமதம் ஏன் இந்த தாமதம் நீ எப்போ சொல்வாய் காதல் சம்மதம் ஓர் குழந்தையின் மகிழ்ச்சியை போலவே உன்னை விடுமுறை தினமென பார்க்கிறேன் என் இளமையின் தனிமையை நீ மாற்று என் நேரமே அன்பே நான் பிறந்தது மறந்திட தோணுதே உன் ஒரு முகம் உலகமாய் காணுதே உன் ஒரு துளி மழையின் தீராதோ என் தாகமே தொடர்ந்து
மணித்திருக்கும் முதல் தர வானொலி தாமரை வானொலியின் வடபூஜை நிகழ்ச்சியோடு அப்படியே எங்களுடைய சொந்தங்கள் எல்லாம் காலை வணக்கம் சொல்லி இணைஞ்சிருக்காங்க. உங்க எல்லாருக்குமே பெரிய 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 காலை வணக்கம். அது மாத்திரமல்ல, கமல் இணைஞ்சிருக்காங்க, இனிய காலை வணக்கம் சகோதரி அப்படின்னு சொல்லி. நிச்சயமா சகோதரா, உங்களுக்கும் பெரிய காலை வணக்கம். அது மாத்திரமல்ல, இந்த நேரத்தில் ஒரு கடிஜோக்கு அனுப்பியிருக்காங்க பாலா. அப்படி என்னன்னு பார்த்தா, செந்தில் கவுண்டமணி 2 பேரும் பேசிட்டு இருக்காங்களாம். செந்தில் கேட்கிறாராம், அண்ணே எனக்கு ஒரு சந்தேகம் அப்படின்னு கேட்கிறாராம். அப்ப கவுண்டமணி கேட்டாராம், சொல்லுடா கப்ளிங் தலையா அப்படின்னு சொன்னாராம். செந்தில் சொன்னாராம், மிளகா பொடி எதுல இருந்து வருது அப்படின்னு கேட்டிருக்க. அதாவது மிளகா பொடி எதுல இருந்து வருது அப்படின்னு கேட்டோன்னே கவுண்டமணி சொல்லியிருக்காரு, மிளகாயிலிருந்து தாண்டா அப்படின்னு சொல்லி செந்தில் கேட்டாராம். மஞ்சள் பொடி என்ன? கவுண்டமணி மஞ்சள்ல இருந்து. செந்தில் கேட்டாராம் உடனே, அப்ப பல்பொடி என்ன என்னத்துல இருந்து வருகுது அப்படின்னு சொல்லி. உண்மைதாங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, மிளகாய் பொடி எங்க இருந்து வருது? மிளகாயிலிருந்து வருது. மஞ்சள் பொடி மஞ்சள்ல இருந்து. அப்ப பற்பொடி எங்க இருந்து தான் வரும் அப்படின்னு சொன்னா, பல்லுல இருந்து வருமான்னு சொல்லி எங்களுடைய அறிவுமேந்தே மேனேஜர் சொல்றாரு. இதே நேரத்துல வந்து இன்னொரு கடிஜோக்கு அனுப்பியிருக்காங்க, குமார் இணைஞ்சு அனுப்பியிருக்காங்க. ஒரு ஆட்டோக்காரருக்கு வந்து பீச்சுக்கு போவீங்களான்னு கேட்டேன். அவர் ஓ போலாமேன்னு சொன்னார். அப்போ சரி பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்கன்னு சொல்லிவிட்டு வந்துட்டேன். மனுஷன் வெறி கொண்டு என்னை தேடிக்கிட்டு இருக்காரு. என்னைய கேட்டால் நான் நீங்கள் உங்கள் கூட பேசலை அப்படின்னு சொல்லிடுங்க. இதுதாங்க எங்களோட சொந்தங்கள் எல்லாருமே உண்மை பேசுவாங்க, அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. நம்ம சோகத்தையெல்லாம் கேட்டு ஆறுதல் சொல்ல எப்போவுமே ஒரு கூட்டம் இருக்கும். அதுக்கு பேர் தான் சொந்தக்காரனுங்க. ஆனா நம்ம சோகமா இருக்கிறது தான் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி இணைஞ்சிருக்காங்க. நாங்களும் இணைந்து கொள்ளலாம். நிறைய நிறைய கடிஜோக்குகள், நிறைய நிறைய காமெடிகள், அப்படியே நிறைய நிறைய அட்வைஸ்கள் எல்லாம் நாங்கள் சொல்ல காத்துட்டே இருக்கோம். தொடர்ந்து இணைந்து கொள்ளலாம். முதல் தர வானொலி தாமரை வானொலியின் ஒரு பாடலை தொடர்ந்து மீண்டும் இணைந்து கொள்வோம். என்ன கட்டி
போறேன் நான் கெட்டிக்காரே நிச்சயமா பட்டே கிளப்ப போறேன் தொடர்ந்து மணிந்திருக்கும் முதல் தர வானொலி தாமரை வானொலியின் வடபூஜை நிகழ்ச்சியோடு இந்த நேரத்தில் எங்களுடைய அபிமான சொந்தம் நடான் கூட அடைஞ்சிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் விமானத்தில் தமிழர்களுக்கு மது வழங்குவது நிறுத்தப்பட்டுள்ளதுக்கான காரணம் என்னன்னு சொன்னால் மது அருந்திய பின் அமெரிக்கக்காரன் சொல்லுவானா நான் புத்தகம் படிக்க போறேன் அப்படின்னு சொல்லுவானா, சீனக்காரன் சொல்லுவானா நான் பாட்டு கேட்க போறேன்னு, ஜப்பான்காரன் சொல்லுவானா நான் தூங்க போறேன்னு. ஆனா நம்ம ஆளு ஸ்ரீலங்கன் சொல்லுவாங்களாம் தம்பி இதுவரை நீ ஓட்டுனது போதும் எழுந்திரி இனி நான் விமானத்தை ஓட்டுற. இதுக்காகத்தானாம் விமானத்துல மது அருந்தது நிறுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே நேரத்துல நந்தகுமார் சுரேஷ் கூட இணைஞ்சிருக்காங்க. கல்யாணத்துல மச்சி அந்த ப்ளூ கலர் சுடிதார் யாருடா அப்படின்னு கேட்டா தங்கச்சிடா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப சாரி மச்சி, அப்ப பக்கத்துல இருக்கிறது பிங்க் சுடிதார் அதுவும் தங்கச்சிடா, மறுபடியும் சாரி மச்சி. அப்ப மேடையில நிக்கிற கிரீன் சுடிதார் யாருடாண்டா அதுவும் தங்கச்சிடா அப்படின்னு சொன்னா அடே உனக்கு மொத்தம் எத்தனை தங்கச்சிடா அப்படின்னு சொன்னோன்னே அவன் சிரிச்சுட்டு சொல்லுவானா இவ்வளவு நேரமும் நான் தங்கச்சின்னு சொன்னது எனக்கு இல்ல மச்சி உனக்கு, அட நன்னாரி பயலே அப்படின்னு சொல்லி ஏச்சு வாங்கினதுதான் மிச்சமா அப்படின்னு சொல்லி நினைச்சிருக்காங்க. மனைவிக்கு வந்து கணவன் ஒரு SMS அனுப்புறாரா, இரவு வந்து நான் வர கொஞ்சம் நேரமாகும், அதிக வேலை எனக்கு சூடாக பிரியாணி கொஞ்சம் செஞ்சு வை அப்படின்னு சொல்லி SMS போடுறாவாம். சுமார் 20 நிமிடங்கள் ஆகியும் வந்து பதில் வரலையாம். அப்ப அடுத்த SMS அனுப்புறாராம், எங்க அலுவலகத்துல எனக்கு சம்பள உயர்வு கொடுத்திருக்காங்க, அடுத்த மாதம் நீ கேட்ட காரை வாங்கி தரலாம் என்று முடிவு பண்ணிருக்கிறேன் அப்படின்னு சொன்னே உடனே வந்து அடுத்த நிமிஷம் பக்கண்டுடைய பதில் வந்துச்சா. அந்த பதில்ல வந்து ஓகே அப்படின்னு மாதிரி ஆல்டோ ஓகே 10 வாங்கி கொடுங்க ஆரஞ்சு கலர் அப்படின்னு சொல்லி நினைக்காங்க. கணவன் வந்து முதல்ல SMS வந்து கிடைச்சித்தானே செக் பண்ணத்தான், 2வது மெசேஜ் எல்லாம் அதே சம்பளம் தான் பிரியாணியை மறந்துடாத அப்படின்னு சொல்லி அனுப்பியிருந்தாங்களாம். அதாவது வந்து மனைவியின் பதில் வந்து கேஸ் தீர்ந்து போச்சு, வழியில நீங்களும் சாப்பிட்டு எனக்கும் பார்சலோட வாங்க அப்படின்னு சொல்லி அவன் சென்ட் பண்ணியிருந்தாவா. மனைவின்னா என்ன நினைச்சீங்க, ஆம்பளைங்களை அதாவது பையங்களுக்கு மட்டும் கெத்து இருந்தா பத்தாதுங்க பொண்ணுங்களுக்கும் கெத்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிருக்காங்க. இதே இதுல பிரின்சி கூட நினைச்சிருக்காங்க. ஒரு தேசத்துல வந்து கிரிக்கெட் விற்பனை வந்து கிடையாதாம், யாரும் பிடிப்பதும் வந்து அதாவது சிகரெட் வந்து விற்பனை கிடையாது, யாரும் பிடிப்பதும் கிடையாதாம். அங்கே உள்ள சிகரெட் கம்பெனி ஒரு ஆளை வந்து வேலைக்கு சேர்த்துச்சாம். இதே நேரத்தில் அவன் வந்து பிரச்சார அதாவது உக்தியை கையாண்டானாம். அதற்கு ஒரு விளம்பரம் செய்தானாம், சிகரெட் பிடித்தால் ஒரு திருடன் உங்கள் வீட்டுக்கு வரமாட்டான், 2வது உங்களுக்கு முதுமையே வராது, 3வது பெண் குழந்தைகள் பிறக்காது அப்படின்னு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்று கொடுத்துட்டானாம். இந்த விளம்பரத்தை பார்த்து எல்லோருமே சிகரெட் பிடிக்க ஆரம்பிச்சு விட்டாங்களாம். அந்த தேசத்துல இருந்த சமூக ஆர்வலர் ஒருவர் வந்து இந்த கதை தவறு என்பதை நிரூபிக்க வந்து உச்ச நீதிமன்றத்தில் வந்து வழக்கு தொடர்றாராம். நீதிமன்றத்தின் முன் வழக்கு வந்தது. சிகரெட் விற்பனை பிரதிநிதி நீதிமன்றத்தின் முன்னர் வந்து ஆஜரானாராம். அப்ப நீதிபதி அவரிடம் இப்படி ஒரு கருத்தை விளம்பரம் செய்து உள்ள இது அறிவியலுக்கு ஏற்றதா இல்லையே என்று கேட்டுடனே அதற்கு அவர் சொன்னார், முதலில் நான் என்ன சொன்னேன், திருடன் உங்க வீட்டுக்கு வரமாட்டான் அப்படின்னு சொன்னேன். ஆமா வரமாட்டான், காரணம் எப்பொழுதும் சிகரெட் குடிக்க ஆரம்பித்து விட்டார்களோ அப்பொழுது இருமல் வந்துவிடும், அதாவது அப்பொழுதே இருமல் வந்துவிடும், இருமிக் கொண்டே இருப்பதால் இவர்களுக்கு தூக்கம் வராது, முழித்து கொண்டே இருக்கிறார்கள் என்றுதான். அதாவது சிகரெட் குடிச்சா தூங்க மாட்டாங்க, எப்பவுமே இருமுவாங்க, அதனாடி வந்து ஐயோ ஆக்கள் இருக்கிறாங்க அப்படின்ற பயத்துல திருட வர மாட்டான். 2வது என்ன சொன்னேன், முதுமையே வராது. எப்படி வரும், சிகரெட் பிடித்தால் இளமையிலே செத்து விடுவோம், அப்ப எப்படி முதுமை வரும் அப்படின்னு கேட்டானா. 3வது என்ன சொன்னேன், பெண் குழந்தையே பிறக்காது. எப்படி பிறக்கும், சிகரெட்ல வந்து நிக்கோடின் எனும் நச்சுத்தன்மை இருப்பதால மலட்டுத்தன்மை வந்துவிடும், பிள்ளை பேறு இருக்காது, இதனால வந்து ஆண் என்ன பெண் என்ன பிள்ளையே பிறக்காது என்று சொல்லி முடித்தானா. அவன் சொன்னது சரிதானே, நாம தான் யோசிச்சு முடிவு எடுக்க தவறி விட்டோம் என்று வழக்க வந்து தள்ளுபடி பண்ணினாரா நீதிபதி. இப்படி வந்து தந்திரமான பேச்சை தான் விளம்பரம் செய்வோர்கள் வந்து அதாவது கையாளுறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே
இருக்குது. தொடர்ந்து ஒரு காமெடி ஒரு ஜோக்கை பார்த்துட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வரலாம். இது உங்கள் முதல் தர வானொலி தாமரை வானொலியின் வடபொச்சி. எவ்வளவு ட்ரிக்ஸா என்னை உள்ள கொண்டாட்டீங்களே. வெளியே வாங்க, அவங்கள வச்சுக்கிறேன். யோ வக்கீல் வண்டமுருகா, நீ என்ன உள்ள வந்து இவங்களோட உட்கார்ந்துருக்க? அத ஏயா கேக்குற? உள்ள இருக்கணும் வெளியே கொண்டு போறது, வெளியே இருக்கணும் உள்ள தள்ளுறதாயா எங்க வேலை. அதுக்கு எவ்வளவோ வார்த்தைகள் பேசுவோம், ஆனா ஒரே வார்த்தையில என்னைய உள்ள கொண்டாட்டாங்க அவங்க. அப்புறம் என்னாச்சு? அதுக்கப்புறம் என்ன, ஜட்ஜ் அப்செட் ஆகி, ஏண்டா நீங்க 3 பேரும் கூட்டுக்கிழமையா இருந்துகிட்டு சட்டத்தையா ஏமாத்துறீங்கன்னு 3 பேரும் ஒரே லாக்கப்ல 15 நாளைக்கு கிடக்குறான்னு ஜட்ஜ்மெண்ட் எழுதிட்டாரியா. ஜட்ஜ்மெண்ட் இருந்தாலும் நான் வக்கீலாச்சு விடுவேனா? இப்ப வந்துருவானுங்க அசிஸ்டன்ட் ஜாமீனோட. அதுக்கப்புறம் வச்சுக்கிறவனுங்கள இந்த வந்துட்டானுங்கல்ல, என் செல்ல வந்துட்டானுங்கல்ல. வாங்கடா. ஜாமீன் வாங்கிட்டீங்களா? அண்ணே, கோயம்புத்தூர்ல இருக்க எல்லா மார்க்கெட் போயிட்டு வந்தோம்னே. மார்க்கெட்டுக்கா? ஆமாண்ணே, மஞ்சள் மீன் இருக்கின்றான், வாழை மீன் இருக்கின்றான், நெய் மீன் இருக்கின்றான், நெத்திலி மீன் இருக்கின்றான், கெண்டை மீன் இருக்கின்றான், கெளுத்தி மீன் இருக்கின்றான். இவ்வளவு ஏன் சொரா மீன் முதற்கொண்டு இருக்குங்கிறான். ஆனா நீங்க கேட்ட ஜாமீன் மட்டும் இல்லைன்ட்டாங்கண்ணே. கடல்லே இல்லையா? டேய், ஜாமீனை போய் யாரா அவங்கள மீன் கடையில கேட்க சொன்னா? என்னென்ன லூஸ் தரமா பேசிட்டு இருக்கீங்க? மீனை மீன் மார்க்கெட்ல கேட்காம ஜவுளி கடையில போய் கேட்பாங்க. கரெக்ட் தான்டா, கரெக்ட் தான். ஜாமீனுக்கு மீனுக்கு வித்தியாசமே தெரியாத உங்களை எனக்கு அசிஸ்டண்டா வச்ச பத்தியா, அதை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன்டா. என்னே நீங்க இந்த சின்ன விஷயத்துக்கு போய் அநியாயமா கம்பியில முட்டிக்கிட்டீங்களே. கம்பியில முட்டினா? உங்களை தானே முட்டினேன். எங்க முட்டினீங்க? முதல்ல உங்க மூஞ்சில உள்ள ரத்தத்தை தொடங்க. ரத்தமா? வலிக்காமையா வருது? ஆமா, ரத்தம். கோபத்துல குறுக்க இருக்க கம்பிய மறந்துட்டனே. என்னப்பா? ஐயா பாக்கணுங்க. என்ன விஷயம் சொல்லுங்க, அதனாலே பிக்கப் பண்ணிக்கிறேன். இல்லைங்க, ஐயா கிட்ட தான் சொல்லணும். ஐயாவுக்கு வலது கை, இடது கை, கண், காது, மூக்கு, மூளை எல்லாமே நான் தாப்பா. அதனால நீங்க எந்த விஷயமா இருந்தாலும் என்கிட்ட தான் சொல்லணும். ஐயா 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 என் குலதெய்வமே, ஐயா 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 ஐயா, கஞ்சிக்காக இவன் காலில் விழ வேண்டி இருக்கு. டேய் எழுந்துடுறா, ஒரு நாளைக்கு எத்தனை தடவை தான்டா காலில் விழு? ஐயா நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, நான் கேட்டுக்கிறேன். இந்த செருப்பை கிளட்டி என்னை அடிங்க, தெய்வீகமா நினைச்சு அதை வாங்கிக்கிறேன். ஆனா காலம் பிடிக்காதுன்னு மட்டும் சொல்லாதீங்கயா. நானெல்லாம் 1 கோடி ரூபாய் கொடுத்தாலும் முகசுதிக்காக பேச மாட்டேங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். நீங்க நடந்து வர்றத பார்க்கும் போதெல்லாம் அப்படியே சாட்சாத் அந்த கிருஷ்ண பரமாத்மாவே ஆழ்கடல இருந்து எழுந்து நேரம் இந்த வீட்டுக்குள்ள நடந்து வர்ற மாதிரியே இருக்குங்க ஐயா. நான் என்ன சோத்துக்காக அந்த வீட்டுல வேலை செய்யறேன்? ஐயா ஒரு நாளைக்கு 10 தடவை ஆகுது உங்க காலத்துற பாக்கியம் எனக்கு கிடைக்கணும்யா. அதான் அங்க என்னடா சத்தம்? ஐயா அது ஒண்ணும் இல்லைங்கய்யா, உங்ககிட்ட ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுமா, அதை என்கிட்ட சொல்ல சொன்னாங்க. எனக்கு பயங்கரமான கோபம் வந்துருச்சுயா. நான் அப்படியே அடக்கிக்கிட்டு, டே மட பசங்களா, ஐயா கால்ல போட்டிருக்காரு பாரு செருப்பு, அந்த செருப்புல ஒட்டிக்கிட்டு இருக்க தூசி கூட லாயக்கலானா, எதா இருந்தாலும் ஐயா கிட்ட சொன்னங்கன்னு சொல்லிவிட்டேங்கய்யா. என்னடா? ஐயா நம்ம ஊருக்குள்ள எவனோ ஒருத்தன் நுழைஞ்சு நம்ம ஆளுங்க எல்லாத்தையும் அடிச்சு போட்டான். இத வந்து சொல்றதுக்கடா இத்தனை பேரு? இந்நேரம் என் பொண்ணா இருந்தா அவனை 4 சாத்து என் கால்ல வந்து விழ வச்சிருக்கோம். எங்கடா என் பொண்ணு? என் பொண்ணை கூட்டிக்கிட்டு வர சொன்னேனே, இன்னும் போகலையா நீ? ஐயா நம்ம பொண்ணை நேருக்கு நேரம் என் கண்ணால பார்க்க முடியலையா, அதனாலதான் கூப்பிட போல. ஏண்டா? இந்த நிறைஞ்ச இடத்துல இருந்து சொல்றையா, 23 வயசாகி இன்னும் நம்ம பொண்ணு பெரிய மனுஷி ஆகாம இருக்கிறத நினைச்சு நினைச்சு தினமும் ரத்தக்கு நீர் வடிக்கிறையா. பெரிய மனுஷி ஆனாத்தான் பொம்பளையா? அள்ளி ராணி சண்டி ராணி மாதிரி ஆள போறந்தவடாவ. அப்படி இல்லைங்க ஐயா, 1000 தான் இருந்தாலும் பூவும் பொண்ணும் பூத்தாத்தாயா அதுக்கு மரியாதை. டேய் ஏண்டா சோத்துக்காக இவ்வளவுதான் பேசுறதுன்னு ஒரு அளவே இல்லையா? அதிகமா பேசுன இன்னும் கொஞ்சம் பல்லு கட்ட வேண்டி இருக்கும், ஜாக்கிரதை. Professor, just wait, Professor. I'm new to this college. I just want to where's the principal department and the rest of the department. Is it over here or there or here? Stop. Wait, please. I am very sorry. I know professor. I am Canadian owner and master. Master? Tea master. Oh. My name Yalumalai. Elumalai?
7 hills. Alright. I don't know English. But you're wearing a coat. When it comes to speaking English, can you tell me where's the right place is? One second. இந்த கோட்டு தான் உங்க கண்ணை உறுத்துதா? இந்தாங்கடி ஆத்தா. ஓகே. Okay, ரொம்ப cool. சந்தோஷம். Okay. Hey. வேண்டாம்மா. Hey. பாக்கலன்னா எனக்கு உலகமே மறந்து போயிடும். பீச்சும் கேண்டீனும் ஒரே மாதிரி ஆகி போச்சு பாரு. வணக்கம் முதலாளி. வணக்கம்டா. என்ன வியாபாரம்லாம் எப்படி இருக்கு? 20 லிட்டர் பால் காலி, வெரி குட். 25 கிலோ தோசை மாவு காலி, வெரி குட். 30 கிலோ கோதுமை மாவு காலி, அடாடாடா. 4 சிலிண்டர் காலியா போச்சு முதலாளி. ஜூஸுக்கு வச்சிருந்த பழமெல்லாம் காலி. அட டேய், ஒரு முதலாளியா இப்படித்தான்டா சந்தோஷப்படுத்தணும். இப்ப நான் உங்களை சந்தோஷப்படுத்துறேன். இந்தாங்க ஆளுக்கு 100 ரூபாய் வச்சுக்கங்க. வாங்க போய் கல்லாவ திறந்து கலெக்ஷனை பாப்போம். கெட்டிக்கார பசங்கடா நீங்க. ஆஹா, என்னடா கல்லாவும் காலியா இருக்கு? எல்லா பையலும் கடன் கிட்டாப்டா காலியா இல்லாம கல்ல நிறைஞ்சாவலையும். ஏண்டா எல்லாத்தையும் கடன் கொடுத்து காலி பண்ண இல்லாம எங்கிட்ட ஆளுக்கு 100 ரூபாய் ஊக்கத்தொகை வேற வாங்கிருக்கீங்க. ராஸ்கல். சரி என்ன பண்றது? காசு கேட்டா காலேஜ் முடிச்சு சைக் பண்ணுவாங்க. அப்புறம் நான் ரோட்டோரம் பிச்சை எடுக்கணும். முதலாளி இந்த பாரு, நீ முதல்ல இந்த அளவை குறை. 7 மலை தாண்டி 8வது மலைக்கு போய்கிட்டு இருக்கு. இடம் இருந்தா என்ன வேணாலும் செய்வேன். நீ ஏற்கனவே வியாபாரம் கிளு கிளுங்குது. அல்றாங்க பாப்பா, என்ன செய்யுது? எது உடம்பு சரியில்லையா? வயிறு வலிக்குதா? ஆஸ்பத்திரிக்கு வேணா போவோமா? ஏன் ஒரே ஃபீலிங்கா இருக்க? அது வந்து சார், என் பாய் ஃப்ரெண்ட் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டான் சார். என்ன கேட்டான்? இந்த ஷாம்புக்கும் பாம்புக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டான் சார். அதுக்கு பதில் சொன்னாதான் என்கிட்ட பேசுவானா சார்? சாம்புக்கும் பாம்புக்கும் என்ன வித்தியாசம்? ஆமா சார். ஏன் சாம்பை கொண்டு பாம்போட சேர்க்கிறான்? சரி, அதுக்கு பதில் சொன்னா சந்தோஷமா இருப்பியா? ஆமா சார். சொல்றேன் கேட்டுக்க. சாம்பு போட்டா தலையில நுர வரும், பாம்பு போட்டா வாயில நுர வரும். சார், தேங்க் யூ சார். அப்படி போடே. தொடர்ந்து மணிந்திருக்கும் முதல் தர வானொலி தாமரை வானொலியின் வடப்பூச்சி நிகழ்ச்சியோடு தான் இந்த இதுல பார்த்திபன் நினைச்சு ஒரு அழகான கதை சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லி தான் அணிஞ்சிருக்கார். என்ன அப்படின்னு பார்த்தா, கடவுள் ஒரு நாள் ஒரு வாட்ஸ்அப் குரூப்பை துவங்கினாராம். அதற்கு உலகம் என்று தலைப்பிட்டாராம். அதுல முதல்ல வந்து வானத்தையும் பூமியையும் முதலாவதாக சேர்த்தாராம். அடுத்தது சூரியன், கடல், மலை, ஆறு, குளம், மரங்கள், விலங்குகள், பறவைகள், ஊரும் பிராணிகள் என வரிசையாக சேர்த்து மகிழ்ந்தாராம். இறுதியாக மனிதனையும் சேர்த்தாராம். மனிதன் சேர்த்த கடவுள் மிகவும் வந்து மனம் மகிழ்ந்து, இனி இந்த குழுவுக்கு தேவையில்லை, மனிதனை இந்த குழுவை நல்லபடியாக நடத்தி செல்வான் என்று எண்ணி மனிதனை குரூப் அட்மினான் ஆக்கிவிட்டு அவர் லெஃப்ட் ஆகிவிட்டாராம். கொஞ்ச நாட்கள் நன்றாக செயல்பட்ட மனிதன் காலப்போக்கில் தன் சுயநலத்திற்காகவும் சுய லாபத்திற்காகவும் மரங்கள், குளம், ஆறு போன்றவற்றை ரிமூவ் பண்ணிட்டு அதற்கு பதிலாக ஷாப்பிங் மால், பேக்கரி போன்றவற்றை ஆட் பண்ணினானாம். இதனால வந்து கோபம் கொண்ட மழை, என் நண்பர்கள் இல்லாத இந்த குரூப்ல நானும் இருக்க மாட்டேன் என்று கோபத்துடன் லெஃப்ட் ஆகி சென்றதாம். ஆனால் சூரியன் லெஃப்ட் ஆகாம அந்த குரூப்லயே இருந்தபடியே தன் கோபத்தை மனிதன் மீது காட்ட தொடங்கிட்டான். இந்த ஜோக் தான். இப்படி ஒரு உலகம் தான் இன்றைய நவீன உலகத்தில் அப்படியே போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அணிஞ்சிருக்காங்க. அதாவது இந்த நேரத்துல பாலா அணிஞ்சிருக்காங்க. அதாவது சிரிக்காம இருக்க முடியல அப்படின்னு சொல்லித்தான் ஒரு கெடிங்ல ஒரு விஷயத்தை அனுப்பியிருக்காங்க. நாங்களும் அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா, பள்ளிக்கு செல்லும் வழியில ஒரு 6 வயது சிறுவன் தொலைந்து விட்டானாம். பார்ப்பவர்கள் கீழ்கண்ட முகவரியில் சேர்ப்பிக்கவும் அவன் படத்தை போட்டு வாட்ஸ்அப்ல வந்தது. அதன் பலனாக 2 வாரத்துக்குள்ள அந்த பையனை கண்டுபிடிச்சு வீட்டுல வந்து சேர்த்துட்டாங்களாம். அதன் பின் 6 மாதமாகியும் அந்த பையன் வந்து ஸ்கூலுக்கே போகலையாம். ஏன் அப்படின்னு கேட்டா, அவன் ஸ்கூலுக்கு கிளம்பி போற வழியில வந்து எவனாவது பார்த்துட்டு அந்த பயலை பிடிச்சு திரும்பவும் வீட்டுல கொண்டு வந்து விடுறானுங்களாம். டெய்லி இந்த மாதிரி தான் நடக்குதாம். என்னால வாட்ஸ்அப்ல இன்னும் அந்த பையனை காணோம்னு மெசேஜ்ல சுட்டி காட்டிருக்காங்களாம். பாவம், அந்த பையன் ஸ்கூலுக்கும் போக முடியல. அதாவது எப்ப அவன் வலிக்கிட்டு போனாலும் அவனை அப்படியே தூக்கி, ஐயோ உன்னை காணலன்னு வந்ததே வாட்ஸ்அப்ல அப்படின்னு சொல்லி வீட்டை வந்து தூக்கி கொண்டு போடுறாங்களாம். இதை வந்து எங்களுடைய குகன் சார் தான் இந்த ஜோக் அப்படியே சொல்லியிருந்தாரு. நன்றி சார். அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா ஸ்ரீகா கூட இணைஞ்சிருக்காங்க. 2005ஆம் ஆண்டு வந்து உலகம் எப்படி இருக்கும், ஒரு சிறிய கற்பனை அப்படின்னு சொல்லி தான் இணைஞ்சிருக்காங்க. நாங்கள் ஒரு பாடலை தொடர்ந்து மீண்டும் அந்த கற்பனையை சொல்ல தயாரா இருக்கும்னு சொல்லிக்கிட்டு வலிக்கிறது பாடலை தொடர்ந்து மீண்டும் இணைந்து கொள்ளலாம். முதல் தர வானொலி தாமரை வானொலியின் வட பூச்சி நிகழ்ச்சி. തിന്തിയും തൊന്തന തിന്താതീനുന്തോ തകതിന്തോ തിന്തിയും തൊന്തന തിന്താതീനുന്തോ
அத்திந்தோம் திந்தியும் தொந்தனதிந்தாதினுந்தோம் தகதிந்தோம் திந்தியும் தொந்தனதிந்தாதினுந்தோம் ஆடாத ஜவ்வாது மன ஆடிடும் பொம்மி ஆண்டவன தாலாட்டும் இசை கேளடி பொம்மி எம் பாட்டு வந்தார மனம் துள்ளிடும் பொம்மி அவன் பாட்டு இல்லாத இடம் எங்கடி பொம்மி முக்கண்ண முத்தாக தந்த பாட்டு படிச்சேன் பாட்டிலே பல கோடி நெஞ்ச நானும் பிடிச்சேன் அத்திந்தோம் திந்தியும் தொந்தனதிந்தாதினுந்தோம் தகதிந்தோம் திந்தியும் தொந்தனதிந்தாதினுந்தோம் திந்தாதினுந்தோம் திந்தாதினுந்தோம் ஏ பொம்மி ஏ பொம்மி ஏ பொம்மி ஏ பொம்மி வட்ட வட்ட முட்டுகள தட்ட தட்ட வந்ததம்மா நதி காத்து ஓ நதி காத்து மொட்டு மொட்டு மெல்ல மெல்ல மெட்டு மெட்டு கட்டுதம்மா சுதி பார்த்து ஓ சுதி பார்த்து ஆட வைக்கணும் பாட்டு சும்மா செய்ய வைக்கணும் பாட்டு கேட்க வைக்கணும் பாட்டு நல்லா கிறங்க வைக்கணும் பாட்டு இந்த பாட்டு சத்தம் கேட்டு சுத்தும் பூமி எப்போதும் அத்திந்தோம் திந்தியும் தொந்தனதிந்தாதினுந்தோம் தகதிந்தோம் திந்தியும் தொந்தனதிந்தாதினுந்தோம் சின்ன தொட்டில் கட்டி அம்மா சொல்லும் ஆரிதாரோ இசைதானே ஓ இசைதானே ஆணும் பெண்ணும் கட்டில் கட்டி ஆசமெட்டு கட்டுறதும் இசைதானே ஓ இசைதானே ஆறு மனமே யாரு இங்க அனைத்தும் அறிந்ததாரு அறிவை திறந்து பாரு அதில் இல்லாதத சேரு ஆடையெல்லாம் தெரிஞ்ச எல்லாம் அறிஞ்ச ஆளே இல்லையம்மா ஆடாத ஜவ்வாது மலாடிடும் பொம்மி ஆண்டவன தாளாட்டு இச கேளடி பொம்மி என் பாட்டு வந்தாலே மனம் துள்ளிடும் பொம்மி அவன் பாட்டு இல்லாத இடம் எங்கடி பொம்மி முக்கண்ண முத்தாக தந்த பாட்டு படிச்சேன் பாட்டிலே பல கோடி நெஞ்ச நானும் பிடிச்சேன் அத்திந்தோம் திந்தியும் தொந்தனறிந்தாடினுந்தோம் தகதிந்தோம் திந்தியும் தொந்தனறிந்தாடினுந்தோம் என்ன மச்சி ஒரே டல்லா இருக்க? ஒன்றும் இல்லை மச்சி, பேப்பரை பார்த்தா போர் அடிக்குது, டிவியை பார்த்தா காண்டாகுது, அதான் மச்சி ரொம்ப டல்லாக இருக்கேன். ஓகே ஓகே, ரொம்ப ஃபீல் பண்ணாத. உடனே உன் போனை எடு, www.tamarafm.lk டைப் பண்ணி திங்கள் முதல் வெள்ளி வரைக்கும் காலையில 9:30 11 மணி வரைக்கும் வடபோச்சே நிகழ்ச்சியை கேளு. அப்புறம் பாரு, இந்த டல் எல்லாம் சும்மா பறக்கும். வடபோச்சே வடபோச்சே இருந்தாலும் எனக்கு நீ ஈஸியா பேசி பேசி கரெக்ட் பண்ணுவேன். அது எனக்கு இல்ல, அப்படி நான் சொல்லல. பொதுவாக என் மனசு தங்கம், ஒரு போட்டியில் வந்து விட்டா சிங்கம். வடபோச்சே பயமா நெருப்புடா நெருங்குடா
மனசார சொல்றேன்டா, சத்தியமா நீ எல்லாம் உருப்பட மாட்டே. இது ஒன்ன கத்து வச்சுக்கிட்டு கோர்ட்ல இப்படி அடிக்கடி கத்தப்படாது. கடுப்பேற்றார் மயிலாட். லேடன் பேசுறியா? லேடன்னா பின் லேடன் பேசுறியா? என்ன போச்சே. நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. சரி, எது பண்ணாலும் நல்லதாண்டா பண்ணுவேன். மச்சா ஐஎம் ஒரு பாத்தா. ஓடா. ஓ ஜானி ஜானி எஸ் பாப்பா, டெல்லிங் லைஸ் நோ பாப்பா, ஓபன் யுவர் மவுத். ரெண்டு பொண்ணுங்களை மெயின்டைன் பண்றது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அதை விட கஷ்டம் மூஞ்ச கிட்ட பாக்குறது தெரியுமா? அட போச்சே. சைனா போனல சிக்னல் இல்ல போச்சே, பட போச்சே. அட போச்சே. ஏன்டா என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்டா? ஏன் அவனை அடிச்சுட்டு இருக்கீங்க? அப்படி என்ன கேட்டான்? என்ன கேட்டானா? காரை நம்ம வச்சிருக்கிறோம். இந்த காரை வச்சிருந்த சொப்பன சுந்தரியை இப்ப யாரு வச்சிருக்காங்க? யாரு வச்சிருக்காங்க? யாரு வச்சிருக்காங்க? யாரு வச்சிருக்காங்கன்னு கேக்குறான். ஒரு வித்வான பார்த்து கேக்குற கேள்வி ஐயா இது. எப்படி நீங்களும் உடனே செய்ய வேண்டியது www.tamarafm.lk அப்படின்னு டைப் பண்ணுங்க. வடபூச்சி நிகழ்ச்சி மட்டும் இல்ல, இன்னும் பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி எல்லாம் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. அப்போ நீங்க செய்ய வேண்டியது முதல் தர வானொலி தாமரை வானொலியின் வடபூச்சி நிகழ்ச்சியோடு தான் இனியத்துல ஸ்ரீகாந்த் என்று சொல்லிக்கிற ஒரு விஷயம். 2500ஆம் ஆண்டு உலகம் எப்படி இருக்கும் ஒரு சின்ன கற்பனை அப்படின்னு சொல்லி நினைச்சிருக்காங்க. அதாவது தன் வீடு மொட்டை மாடியில் பழங்கால பயிர்களை பயிரிட்ட இளைஞர் சாதனை அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, உலகத்துல அதிகம் 30 வருடம் உயிர் வாழும் மனிதர் கின்னஸ் சாதனை பெறக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். அதே மாதிரி தான் வேங்கைமான் அருகே பூமிக்கு அடியில தண்ணீர் இருப்பதை மஸ்ட்ரோ செயற்கைக்கோள் கண்டுபிடித்துள்ளது. அதே மாதிரி புளூட்டோவில் இருந்து பூமிக்கு, அதாவது புளூட்டோவில் இருந்து பூமிக்கு பனி நீர் எடுக்கும் திட்டத்தை நவீன மத்திய அரசு முடிவு செய்துள்ளனர். கும்பகோணம் அருகில மிக பழமையான அதாவது 600 வருடங்களுக்கு முன் பயன்படுத்தப்பட்ட 2 சக்கர வாகனம் கண்டுபிடிக்கப்படும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை அனுப்பியிருக்காங்க. அதே மாதிரி முன்பு ஆண்களுக்கு குட்டிச்சுவர், டீக்கடை, பெஞ்ச் அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. பெண்களுக்கு வீட்டு திண்ணை, குளியாடி எல்லாருக்குமே இப்போ வாட்ஸ்அப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி இணைஞ்சிருக்காங்க. அது மாத்திரமல்ல, எங்களுடைய நிறைய சொந்தங்கள் அப்படியே காலை வணக்கம் சொல்லி இணைஞ்சிருக்காங்க. அவங்களையும் அப்படியே நிகழ்ச்சியின் வாயிலாக சேர்த்து கொள்ளலாம். ஷியா இணைஞ்சிருக்காங்க, இனிய காலை வணக்கம் சகோதரி அப்படின்னு சொல்லி. பம்பேர் மாலு கூட இணைஞ்சிருக்காங்க, இனிய காலை வணக்கம் சகோதரி வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி. இதே நேரத்தில் குமரன் இணைஞ்சிருக்காங்க, A-level எக்ஸாம் செட் பண்ற எல்லாருக்குமே அப்படியே பிளஸிங், அப்படியே வாழ்த்துக்களை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி. இதே நேரத்தில் ஷியாமலா இணைஞ்சு சொல்லியிருக்காங்க, வாழ்க்கையில் எல்லோருக்கும் ஒன்றுதான். 20 வயசுக்கு அப்புறம் வெளிநாடு தன்னாடு ரெண்டுமே ஒன்றுதான். எப்படி இருந்தாலும் எங்கே இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க கற்றுக்கொள்ளுவாங்களாம். இதே மாதிரி 30 வயதுக்கு அப்புறம் இரவும் பகலும் ஒன்றுதான் அப்படின்னு சொல்லி இணைஞ்சிருக்காங்க. அதாவது 30 வயதுக்கு பிறகு இரவும் பகலும் ஒன்றுதான், கொஞ்ச நாள் தூங்கினால்னா கூட சமாளிக்க கற்றுக்குவாங்க. இதே நேரத்தில் 40 வயசுக்கு அப்புறம் அதிகமாக படிச்சிருந்தாலும் குறைவா படிச்சிருந்தாலும் ஒண்ணுதான். குறைவா படிச்சவங்க பெரும்பாலும் முதலாளியாக இருப்பாங்க, அதிகமா சம்பாதிப்பாங்க. இதே மாதிரி 50 வயசுக்கு அப்புறம் அழகா இருந்தாலும் அசிங்கமா இருந்தாலும் வெள்ளையா இருந்தாலும் கருப்பாக இருந்தாலும் ஒண்ணுதான். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, எவ்வளவு அழகா இருந்தாலும் இந்த வயசுல முகத்தின் சுருக்கங்கள் கரும்புள்ளிகள் எல்லாம் சேருமாம். 60 வயசுக்கு அப்புறம் மேலதிகாரி கீழதிகாரி எல்லாம் ஒண்ணுதான். அதாவது டிரேட்டர் ஆன புறமும் எல்லாருமே நிலையாம ஒன்னாதான் இருப்பாங்களாம். 70 வயசுக்கு அப்புறம் பெரிய வீடோ குட்டி வீடோ எல்லாம் ஒண்ணுதான். ஏன் அப்படின்னு பார்த்தா, மூட்டு வலி தள்ளாம நடக்க முடியாம நிலை எல்லாமே வந்துடுமாம். கொஞ்சம் இடத்துல மட்டுமே புழங்க முடியுமாம். 80 வயதுக்கு அப்புறம் பணம் இருந்தாலும் பணம் இல்லைன்னாலும் எல்லாமே ஒண்ணுதானாம். ஏன்னு பார்த்தா, அதிகமா செலவழிக்க முடியாது, தேவைகள் குறைஞ்சிருமாம், ஆசைகள் குறைஞ்சிருமாம். இதே மாதிரி 90 வயதுக்கு அப்புறம் ஆணோ பெண்ணோ எல்லாரும் ஒண்ணுதானாம். ஆணுக்கு உரிய தன்மைகளும் பெண்ணுக்குரிய தன்மைகளும் எல்லாம் அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிற 90 வயசு வரைக்கும் இருந்தா எல்லாருமே
சந்தோஷமா இருப்பாங்களாம். என் வாழ்க்கை உங்க வாழ்க்கை எல்லாமே ஒன்றுதான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தொடர்ந்து மொழிக்கிறது ஒரு பாடல் பாலை தொடர்ந்து மீண்டும் இணைந்து கொள்ளலாம். முதல் தர வானொலி தாமரை வானொலியின் வடபூச்சி நிகழ்ச்சியோடு. ஒரு படி கல்லப்பா வாழ்க்கையில் 1000 தடை கல்லப்பா தடை கல்லும் உனக்கொரு படி கல்லப்பா வெற்றி கொடி கட்டு மலைகளை முட்டும் வரை முட்டு லட்சியம் எட்டும் வரை எட்டு படையெடு படையப்பா வெற்றி கொடி கட்டு மலைகளை முட்டும் வரை முட்டு லட்சியம் எட்டும் வரை எட்டு படையெடு படையப்பா கை தட்டும் மொழிபட்டு நீ விடும் நெற்றி துளிப்பட்டு பாரம்பரிய உடைபடு படையப்பா கை தட்டும் மொழிபட்டு நீ விடும் நெற்றி துளிப்பட்டு பாறைகள் எட்டை பிளவுட்டு உடைபடும் படையப்பா வெட்டு கிளி அல்ல நீ ஒரு வெட்டும் புலி என்று பகைவரை வெட்டி தலை கொண்டு நடையிடு படையப்பா வெட்டு கிளி அல்ல நீ ஒரு வெட்டும் புலி என்று பகைவரை வெட்டி தலை கொண்டு நடையிடு படையப்பா மிக்க துணி உண்டு இளைஞர்கள் பக்க துணை உண்டு உடன் வர மக்கள் படையுண்டு முடிவெடு படையப்பா வெற்றி கொடி கட்டு மலைகளை முட்டும் வரை முட்டு லட்சியம் எட்டும் வரை எட்டு படையெடு படையப்பா வாழ்க்கையில் 1000 தடை கல்லப்பா தடை கல்லும் உனக்கொரு படி கல்லப்பா வாழ்க்கையில் 1000 தடை கல்லப்பா தடை கல்லும் உனக்கொரு படி கல்லப்பா யாருக்கும் தீங்கன்றி வாழ்பவன் மனிதன் ஊருக்கே வாழ்ந்துயர்ந்தவன் புனிதன் நேற்று வரைக்கும் மனிதனப்பா இன்று முதல் நீ புனிதனப்பா நேற்று வரைக்கும் மனிதனப்பா இன்று முதல் நீ புனிதனப்பா வெற்றி கொடிகட்டு மலைகளை முட்டும் வரை முட்டு லட்சியம் எட்டும் வரை எட்டு படையெடு படையப்பா வெற்றி கொடி கட்டு மலைகளை முட்டும் வரை முட்டு லட்சியம் எட்டும் வரை எட்டு படையெடு படையப்பா கை தட்டும் மொழிபட்டு நீ விடும் நெற்றி துளிபட்டு பாறைகள் எட்டை கிளவுட்டு உடைபடும் படையப்பா வெட்டு கிளி அல்ல நீ ஒரு வெட்டும் புலி என்று பகைவரை வெட்டி தலை கொண்டு நடையிடு படையப்பா வெட்டு கிளி அல்ல நீ ஒரு வெட்டும் புலி என்று பகைவரை வெட்டி தலை கொண்டு நடையிடு படையப்பா மிக்க துணி உண்டு இளைஞர்கள் பக்க துணை உண்டு உடன் வர மக்கள் படையுண்டு முடிவெடு படையப்பா முதல் தர வானொலி தாமரை வானொலியின்
வடபோச்சி நிகழ்ச்சியோடு நாங்கள் அப்படியே நிறைய கடிஜோக்குகள் அப்படி எங்களுடைய சொந்தங்களுக்காக சொல்ல காத்துட்டே இருக்கோம். இதே நேரத்தில் வந்து ஷிலானி என்று சொல்லியிருக்காங்க, டெல்லியில் ஒரு பெரிய கம்பெனி முன்னே இருந்து கடையில் ஒரு பெரியவர் சம்சா விற்று கொண்டிருந்தார். அந்த வட்டாரத்தில் இவர் கடை வந்து ரொம்ப பிரபலம். ஒரு நாள் அந்த கம்பெனி மேனேஜர் கடைக்கு வந்து சாப்பிட்டு கொண்டே, நீங்கள் நல்லா நிர்வாகம் பண்ணுறீங்களே, தொழிலை நல்லா வளர்த்துட்டீங்களே, இதுவே என்ன போல பெரிய கம்பெனியில் வேலையெல்லாம் இருந்திருந்தா நீங்களும் என்னை போலவே பெரிய அளவு முன்னேறிக்கலாம் இல்லை என்றார். அதே மாதிரி பெரியவர் புன்னகைத்து விட்டு சொன்னார், இல்லை நான் உங்களை விட நன்றாகவே முன்னேறி இருக்கின்றேன் என்று சொன்னேன். எப்படி அப்படின்னு கேட்டோன்னே, 10 வருஷத்துக்கு முன் நான் இந்த தொழிலில் நுழைந்து கூடையில் சம்சா விற்ற போதோ நீங்கள் இந்த கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்திருந்தீங்க. அப்போ என் வருமானம் மாச வருமானம் 1000 ரூபாய், உங்கள் வருமானம் மாசம் 10,000. நீங்க இப்போ மேனேஜர் ஆயிட்டீங்க, மாசம் 1 லட்சம் சம்பளம் வாங்குறீங்க. ஆனா இப்போ எனக்கு சொந்தமா இந்த கடை இருக்கு, இந்த வட்டாரத்துல நல்ல பேர் இருக்கு. நானும் மாசம் 1 லட்சமோ இல்ல அதை விட அதிகமாகவோ சில சமயம் சம்பாதிக்கிறேன். நாளை என் வாரிசுகளுக்கு இந்த தொழிலை நான் தர முடியும். அவர்கள் என்னை போல யூரோவில் இருந்து துவங்க வேண்டாம், நேரடியாக முதலாளியாக வந்து கடையை வளர்த்தால் போதும். ஆனால் உங்களுக்கு அப்படி இல்லை, உங்கள் பதவியை உங்கள் மகனுக்கு அப்படியே தர முடியாது. உங்களுக்கு இத்தனை வருஷம் உழைப்பின் பலன் உங்கள் முதலாளி மகனுக்கு தான் போகும். உங்கள் மகன் மீண்டும் யூரோவில் இருந்து துவங்க வேண்டும். நீங்கள் பட்ட அத்தனை கஷ்டத்தையும் அவனும் படுவான். உங்கள் மகன் உங்களை போல மேனேஜர் ஆகும் போது என் மகன் எந்த நிலையில் இருப்பான் என்று நீங்கள் கணக்கு போட்டுக்கோங்க. ஒருவேளை என் மகனிடம் வேலைக்கு வந்தாலும் வரலாம் என்றார். மேனேஜர் சம்சாவுக்கு பணத்தை கொடுத்துவிட்டு அமைதியாக எழுந்து நின்றார். இதுதான் சுயதொழிலும் விவசாயமும் கை கொடுப்பது போல எதுவுமே கை கொடுக்காது அப்படின்னு சொல்லி நினைச்சிருக்காங்க. நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி குழந்தைகளை அழைச்சிட்டு திரும்பி வர 1 வாரமாகும். நண்பர்களை அழைத்து அதாவது மொட்டை மாடி அதாவது வந்து என்ன சொல்கிற அந்த காற்று விளையாட வேணாம் அப்படின்னு சொன்னதுக்குடனே பாத்ரூமில் வந்து இவங்க வந்து இந்த சின்ன கேமராலாம் வச்சுட்டு போயிட்டாங்களா. ஆனால் வந்து அவர் ஹஸ்பண்ட் என்ன செஞ்சாராமன்னு சொன்னால், அன்றைக்கி வேலைக்கு லீவு போட்டுட்டு ஓகே நீ போயிட்டு வா, எனக்கு சரியான மீட்டிங் எல்லாம் இருக்குன்னு சொல்லி தன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டுட்டு தான் வந்து என்ன செஞ்சிக்க நல்லா வெளியாக காய்ச்சலாம் விளையாடி ஃபன்னாக இருந்திருக்கார். ஆனால் மனைவி போன பஸ் வந்து இடையில பஞ்சர் ஆகிட்டு மனைவி வந்து மறுபடியும் வீட்டுக்கு வர்ற நேரம் வீடு வந்து தலை கீழாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி இணைஞ்சிருக்காங்க. அதே மாதிரி தொடப்பங்கட்டியால் அடியெல்லாம் செம்மையாக விழுந்திருக்காம் அப்படின்னு சொல்லி எங்களுடைய சொந்தம் இணைஞ்சி சொல்லியிருக்காங்க. அது மாத்திரமல்ல, தொடர்ந்து இணைந்து கொள்ளலாம் முதல் தர வானொலி தாமரை வானொலியின் வடபோச்சி நிகழ்ச்சியோடு. நீ கார் கேட்டோட பெல் அடிக்கிற பத்தியா? ஹலோ, யார் பேசுறது? பிரபா ஒயின் ஷாப் ஓனருங்களா? ஆமா சார், என்ன வேணும்? கடை எப்ப சார் திறப்பீங்க? இப்பதான் சார் கடை அடிச்சு வரோம். சாரி. நோ ப்ராப்ளம். சாரி ஃபாதர் டிசப்பாயின்ட். இட்ஸ் ஆல் ரைட், தேங்க் யூ. ஹலோ, பிரபா ஒயின் ஷாப் ஓனருங்களா? ஆமாயா, என்னையா வேணும்? கடை எப்ப சார் திறப்பீங்க? இப்பதான் 3. ஏன் தொந்தரவு பண்ற? ஓகே, நோ ப்ராப்ளம். சாரி ஃபாதர் டிசப்பாயின்ட். பிரபா ஒயின் ஷாப் ஓனருங்களா? நான் தான் பேசுறேன். கடை எப்ப சார் திறப்பீங்க? நீயா? ஏண்டா உனக்கு வேற வேலையே கிடையாதா? டேய், சோர்த்திக்கிட்டே வேற வச்சுக்கிறியா? காலையில 10 மணிக்கு தான் கடை திறப்பேன். வேட போனேன். 10 மணிக்கு தான் திறப்பையா? அப்ப நான் எப்ப வெளியே போறது? நீ எப்ப வெளியே போறதா? நான் கடையை திறக்கிறதுக்கு நீ வெளியே போறதுக்கு என்னைய சம்பந்தம்? உன் கடைக்குள்ள தான் இருக்க மூதேவி. என் கடைக்குள்ள இருக்கிறியா? பின்ன என்ன? நேற்று ராத்திரி 9 மணிக்கு கூட்டத்தோட கூட்டமா திருட வந்தவன் நீ பாட்டுக்கு பொறுப்பு இல்லாம உள்ள வச்சு பூட்டிட்டு போயிட்டியே. நான் 4 இடத்துக்கு போவேனா? வெட்டி போயலா? இப்ப கூட ஒண்ணு கேட்டு போல கதவை ஓட்டைய போட்டு வெளியே போயிருவேன். என்ன நாளை பண்ண வந்து போனுங்கிற காண்டி விட்டு வச்சிருக்கீங்க. வந்து போவியா? சரி, அது இருக்கட்ட. கல்லாவோட எவ்வளவு வச்சிருந்தா? 48,075 ரூபாய் 35 பைசா. சரியா இருக்குடா. அண்ணன் எடுத்துக்கிட்டேன். களவாடி போயில இருடா, போலீஸ் கூட வர. நானு எது நான் கலாணி போயலா? நீ ரொம்ப யோக்கியம். ஏண்டா விடிய 4 புள்ள அடிச்சிருக்கேன், ஜானி மாதிரி சப்புன்னு கிடக்கு. வெறும் டூப்ளிகேட் சரக்கு போட்டு ஊரை ஏமாத்திக்கிட்டு என்ன கலாணி போய்ங்கிறியா? இந்த பார்,
போலீஸ் கிளீஸ்னு போன காலையில கடை இருக்காது, வெறும் தரதான் இருக்கும். ஒரே ஒரு பாம் 28 கிலோமீட்டர் க்ளோஸ். அப்புறம் வெறும் ஜாம்படத்து நெத்தியில போயிட்டு மணி ஆடிட்டு போக வேண்டியதான். ஏதாவது நேரில் வா, பேசி திட்டுக்குருவோம். அதான் நல்ல பிள்ளைக்கு அழகு. என்னடா ஐயா, அந்த கடையை வித்தா நான் பொழப்பு நடத்திட்டு இருக்கிறேன். அந்த கடையை ஒண்ணு பண்ணிடாதீங்க ஐயா. ஐயா ஏன் அழுகுற? ஏன் அழுகுற? நான் என்னமோ உன் கடையில மட்டும் திருடுற மாதிரி அழுதுகிட்டு இருக்க. அழுகுது பாட்டு அழுகுது பாடுறா. என்ன சொல்ற? சரி, இப்ப எப்படி இருக்கு முகர? நல்லா இருக்குது. ஏன்னா சின்ன பிள்ளைத்தனமா இருக்கிற வடக்கு கடத்தாது எடுத்து குரங்கு மாதிரி மாக்கு தவி ஓடியா பாப்பா. ஓடியா 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 ஓடியா. வெரி குட். ஐயோ, அன்னைக்கே ஜோசிகாரன் சொன்னானே பூட்ட கடையில புட்டுக்கிட்டு போயிருமே, நடந்து போச்சு. உள்ள என்னென்ன சுத்தி இருக்கான தெரியலையே. டேய், என்ன இருந்தாலும் சரிடா, உன்னை போலீஸ்ல புடிச்சு கொடுக்காம மாட்டேன். ஆமா, எங்க தேட வேலை. ஐயோ, எந்த இடத்துல எப்படி எருமை கடவுளுக்கு கிரீஸ் போடக்கூடாது. அப்பா, ஒரு 48,000 தேர்ச்சி, ஒரு 7 கல்யாணத்துக்கு போறோம். பிடிக்கையா பிடிக்கையா, போலீஸ்காரங்களா வாங்கய்யா, பிடிக்கையா பிள்ளையா. आपको इलामे हाऊंगा अच्छा घर पर घर शुरू कर दे है अब किस बात किस हो जब किल गया आपके को क्या பிள்ளைட துப்பாக்கி பிடிக்கிட்டே சந்தேகமே இல்ல. நான் டிவியில பார்த்த அதே பில் லேடன் தான் இவன். ஏட்டு, இவனை டைட்டா பிடிச்சுக்க, நான் அரெஸ்ட் பண்றேன். எஸ் சார். துப்பாக்கி துப்பாக்கி பிடிங்கயா. டேய் பிள்ளைடா, அபுகா, உலக நாட்டுல நீ எங்க இருந்தாலும் தப்பிக்கலாம். ஆனா தமிழ்நாட்டு போலீஸ்ல இருந்து நீ தப்பவே முடியாது. யாரை ஏமாத்த பாக்குற? உனக்கு ஒரு கற்பனு, உனக்கு ஒரு தாடி, உனக்கு ஒரு சார் லோக்கலு மாறி வேஷம் மாறி முத்து சார். படம் எடுக்கிறவனைய படத்தை எல்லாம் ஏமாத்திட்டான். ஒரு நேஷனல் அக்கிஸ்டும் போலீஸும் பேசிக்கும் குறுக்க இல்லையா பொதுமக்கள் ராஸ்கல். ஏண்டா போயும் பிள்ளைட வேஷமாடா போடுறது? உலக நாடுகள் தேடி இருக்க தீவிரவாதினாம போட்டிய ஒரு கேபி சுந்தராம்பாள், ஒரு டிஆர் மகாலிங்கம்னு போட்டிருந்தீங்கன்னா நீ பாடிக்கிட்டே ஓடிக்கிட்டோம்ல, நாங்க முடிக்கிட்டே போயிருப்போம்ல. எப்படியோ சார், மாறி வேஷம் மாறி முத்து போலீஸ்ல மாட்டிக்கிட்டான். அவன் அரெஸ்ட் பண்ணி உள்ளதானுங்க சார். என்ன சொன்ன? தமிழ்நாடு போலீஸ் கிட்ட சிக்கிக்கிட்டான்னு சொன்னேன். தமிழ்நாடு போலீஸ் கிட்ட பாவம், இவங்க பிடிச்சு உள்ளதாண்டா தள்ள முடியும். ஆனா செக்ஷன் பிரகாரம் 4 வக்கீல் வச்சிருக்கேன். சாயங்காலமே வெளியே வர பாக்குறியா? சட்டத்துல லட்சக்கணக்கான ஓட்ட இருக்கியா? அது ஏதாச்சும் ஒரு ஓட்ட வழியா வெளியே வந்து இன்னைக்கு நைட் உங்க வீட்டுல ஆட்ட போறேன் சமாளிக்கிறியா? என் வீட்டுல ஆட்ட? ஆமா, இங்க இருக்க பொதுமக்களை பார்த்து கேட்கிறேன். என்ன மாதிரி திருடனை கையும் கடமா பிடிச்சு அங்கனக்குள்ளே அடிச்சு உங்களால தண்டிக்க முடியுமா? முடியுமாயா? முடியாது. ஏன் தெரியுமா? கத்திய காட்டினாலே கதறி அழுகிறீங்க, துப்பாக்கிய கண்ணா துண்டக்கானா துணிய காணான்னு ஓடுறீங்க, மாம பார்த்தாலே பயந்து சாகுறீங்க. என்னைக்கு உங்களுக்கு எல்லாம் வீரம் வருதோ அன்னைக்கு தான் என்ன மாதிரி திருடெல்லாம் திருந்துவான். என்ன தலைவா நான் சொல்றது? கரெக்ட். கேட்டீங்களா ஐயா? கேவலம் ஒரு திருட்டு பய பிள்ளை உங்களுக்கு அட்வைஸ் பண்ண முடியாது ஆயிப்போச்சு. இப்பயாவது திருந்துங்க, எங்களுக்கு கொஞ்சம் வேலை குறையும். அட, இதெல்லாம் உங்களுக்கு புரியாதுங்க. வாங்க பங்காளி, அவங்க வேலையை பாப்போம். போடா, இவர் பெரிய தியாகி. இதுக்கு பேரு திண்டுக்கல்லு பூத்து. தொடர்ந்து மனிதர்கள் முதல் தரவானுடைய தாமரை வானொலியின் வடபூச்சி நிகழ்ச்சியோடு இந்த நேரத்துல மனோஜ் சரவணா ஒரு குட்டி கதை சொல்லியிருக்காங்க. அதாவது உலக அளவில் பூனைகளுக்கான குத்துச்சண்டை போட்டி நடைபெற்றது. அனைத்து நாட்டு பூனைகளையும் வீழ்த்தி அமெரிக்க பூனை முன்னணியில் இருந்துச்சா. அமெரிக்க பூனை அல்லவா, பால் முறைச்சியும் அளவிற்கு அதிகமாக உண்டு, குழு குழுவென இருந்துச்சு. கடைசி சுற்று. இந்த சுற்றில் அமெரிக்க பூனையிடம் சோமாலியா நாட்டு பூனை மோத போவதாக அறிவித்தார்களாம். பார்வையாளர்களுக்கு ஒரே வியப்பா, என்னடா சோமாலியா நாட்டு பூனை நூஞ்சானாக மெலிந்து நடக்கவே தெம்பற்று தட்டு தடுமாறி முட்டு முடங்கி மேடை எரிச்சா. இதுவா அமெரிக்க பூனையிடம் மோத போகுது அப்படின்னு சொன்னே போட்டி துவங்கியதும் அமெரிக்க பூனை அலட்சியமாக சோமாலியா பூனையின் அருகில நெருங்கிச்சா. சோமாலியா பூனை முன்னங்கால சிரமப்பட்டு தூக்கி ஒரே அடி அமெரிக்க பூனைக்கு, அதாவது தலைக்குள்ள ஒரு பல்பு பள்ளி சென்று எறிந்து படாரென்னு வெடித்து சிதறியதாம். கண்கள் ரெண்டும் மயங்கி சரிந்ததாம். கேலியும் கிண்டலுமாக சிரித்து நின்ற பார்வையாளர்கள் அதிர்ச்சியில வாயடித்து நின்றார்களாம். சற்று நேரம் சென்ற பின்னர் மெதுவாக கண் விழித்து பார்த்த அமெரிக்க பூனைக்கு ஒன்றுமே புரியலையா. போட்டியில வென்றதற்காக சோமாலியா பூனையை எல்லோருமே கை குலுக்கி பாராட்டி கொண்டிருந்தார்களாம். சோமாலியா பூனையின்
என்ற காலத்துல தங்கப்பதக்கம் தொங்கியதாம். மெதுவாக எழுந்து சோமாலியா பூனை என்ற அருகில சென்று, இவ்வளவு பலசாலியான என்ன நோஞ்சான் பூனையான நீ வீழ்த்தியது எப்படி அப்படின்னு கேட்டதாம் அமெரிக்க பூனை. அமெரிக்க பூனை என்ற காதுல மெதுவாக சோமாலியா பூனை சொன்னதாம், நான் பூனையில புலி பஞ்சத்துல இப்படி ஆகிவிட்டேன். பாலும் கரையும் உண்டாலும் பூனை தான், பட்டினியா கிடந்தாலும் புலிதான் எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டுதான். இது கதை தாங்க. பூனையோட இடத்துல வேற யாரையும் புலியோட இடத்துல வேற யாரையும் அதுவா அனுமானிச்சு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிக்கலாம். இது மாத்திரமல்ல, அதுக்கு கம்பெனி பொறுப்பேற்காது அப்படின்னு சொல்லி இணைஞ்சிருக்காங்க. தொடர்ந்து நாங்க நிறைய விஷஸ்கள் நிறைய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்ல காத்துட்டே இருக்கோம். ஒலிக்கிறது பாடல் பாடி தொடர்ந்து மீண்டும் இணைத்துக் கொள்ளலாம். முதல் தர வானொலி தமிழை வானொலியின் வடபோச்சி நிகழ்ச்சி. அப்படி இருக்கான். இவன் நம்ம தெருவுல கீரை வித்துட்டு இருந்தவடா. ஓ, இப்ப மாடல் ஆயிட்டா. ஏய், இவனை பாரு. என்னடா மேசிக்டா அன்னைக்கு கூட எந்த பொண்ணு என்ன திரும்பி பார்க்க மாட்டேங்குது. என்ன பண்றது? என்னோட பர்சனாலிட்டி அப்படி. எதுக்கிட்ட உன்னை நீயே குறைச்சி மதிப்பிட்டுக்கிற? பர்சனாலிட்டி உடம்புல இல்ல, மனசுல தான் இருக்கு. தன்னம்பிக்கையை மட்டும் எழுந்துராத, அதுதான் உண்மையான பர்சனாலிட்டி. நம்பிக்கை இருந்தா உன்னோட கோல் என்னைக்குமே மிஸ் ஆகாது. மாடலு லைலா மஜ்னு காதலு ஒட்டகம் தூது போச்சு. ஓல்டு மாடலு லைலா மஜ்னு காதலு ஒட்டகம் தூது போச்சு. மாடர்ன் மாடலு மாம்ச நம்ம காதலு மீடியா 100 ஆச்சு. மோச நமக்கு இன்டர்நெட்ல மயிலு மாட்டும் இதய நெட்டுல. பழைய கால லவ் அவளுக்கும் போல ஜவ்வு ஜவ்வு. பசங்க நம்ம லவ் பத்தி எரியும் ஸ்டவ் ஸ்டவ். ஓல்டு மாடல் லைலா மஜ்னு காதலு ஒட்டகம் தூது போச்சு. ஆப்பிள் தின்னு புட்டு ஆசை வச்சா. ஏவாள் நெஞ்சிலும் பத்த வச்சா. ஏக்கம் ஏறி போய் சுத்த வச்சா. அடடா ஆதாண்டா அவனின் ஏவாள்தான் நமக்கு காட் ஃபாதர். டோன்ட் பாதர் குஷி குஷி ஒரே குஷி. லவ் பண்ணா குத்தம் இல்ல, எந்த பயனும் சுத்தம் இல்ல. காதல் ஜோடி செத்தா கூட காதல் என்றும் செத்ததில்லை. மாடலு லைலா மஜ்னு காதலு ஒட்டகம் தூது போச்சு. ஸ்டூடண்ட்ஸ் காதல் எல்லாம் சிட்டி பஸ்ல.
மினிஸ்டர் காதல் எல்லாம் ஏர் பஸ்ல காதல் குடிசையில காதல் எங்கும் உண்டு கடவுள் போல வானம் இல்லாத தேசம் உண்டோடா அது போல் காதல் தான் கடவுள் தான் இங்கும் உண்டு எங்கும் உண்டு. புனிதமாகும் காதல் கதை போற்றி நில்லு கடைசி வரை காதலுக்கு மரியாதை செய் சொல்வதுங்கள் நண்பன் விஜய். ஓல்டு மாடலு லைலா மஜ்னு காதலு ஒட்டகம் தூது போச்சு மாடர்ன் மாடலு மாம்ச நம்ம காதலு மீடியா நூறும் ஆச்சு மோச நமக்கு இன்டர்நெட்ல மயிலு மாட்டோம் இதய நெட்டுல பழைய கால லவ் லவ் அவளுக்கும் போல ஜவ்வு ஜவ்வு பசங்க நம்ம லவ் லவ் பத்தி எரியும் ஸ்டவ் ஸ்டவ். தொடர்ந்து மணிந்திருக்கும் முதல் தர வானொலி தாமரை வானொலியின் வடப்பூச்சி நிகழ்ச்சியோடு நாங்கள் அப்படியே நிறைய ஜோக்ஸுகளை நிறைய விஷயங்களை எங்களுடைய சொந்தங்கள்கிட்ட சொல்ல காத்துட்டே இருக்கோம். 11 மணி வரைக்கும் நீங்களும் இணைந்து கொள்ளலாம் எங்களுடைய முதல் தர வானொலி தாமரை வானொலியின் வடப்பூச்சி நிகழ்ச்சியோடு. இந்த நேரத்தில் அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் நீலவானில் வெண்ணில ஆனந்தம் கோடி கோடி நட்சத்திரம் ஆச்சரியம் அப்படின்னு சொல்லி எங்களுடைய அபிமான சொந்தம் ஒரு கல்வி காமெடியா அனுப்பியிருக்காங்க. அதாவது பாத்தீங்கன்னு சொன்னா கணவன் மனைவி 2 பேரும் பேசிட்டு இருக்காங்களாம். கணவன் சொல்றாராம், சாரி டார்லிங் இன்னைக்கு வீட்டுக்கு வர முடியாது போல அப்படின்னு கேட்டோன்னே மனைவி சொன்னாராம், ஏனுங்க அப்படின்னு கேட்டோன்னே கணவன் சொன்னாராம், கார்ல எவனோ ஸ்டீரிங் ஆக்சிடேஷன் எல்லாத்தையும் பிரேக் எல்லாத்தையுமே திருடிட்டு போயிட்டான். மனைவி கேட்டாங்களாம், தண்ணி அடிச்சிருக்கியாடா அப்படின்னு கேட்டோன்னே கணவன் சொன்னாராம், கொஞ்சம் லைட்டா அடிச்சிருக்கேன். மனைவி சொன்னாவாம், மூதேவி முதல்ல பின் சீட்ல இருந்து முன் சீட்ல போய் உட்கார்ந்து காரை எடுத்துட்டு வீட்டுக்கு வந்து தொலை அப்படின்னு சொன்னாவா. அதாவது இன்னொரு லக்ஷ்மி என்ன சொல்லியிருக்காங்க, பொண்டாட்டி துணி துவைக்க கஷ்டப்படுறாள்னு வாஷிங் மிஷின் வாங்கி தர்ற புருஷனுங்க உண்டு, புருஷன் சம்பாதிங்க கஷ்டப்படுறான்னு ஏடிஎம் மிஷின் வாங்கி கொடுத்த ஒரு பொண்டாட்டியாவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லி நினைச்சிருக்காங்க. இதே நேரத்துல நாட்டாமையும் வேலுவும் பேசியிருக்காங்க, நீ பண்ண தப்புக்கும் 2 காதையும் அறுத்துட போறேன்டான்னு சொல்லியிருக்காரு. வேலு சொல்லியிருக்காராம், ஐயா என்ன மன்னிச்சிடுங்க, என்ன குருடனாக்கிறாதுங்க அப்படின்னு சொன்னே. நாட்டாம சொல்லியிருக்காராம், மடையா காது இருத்தா எப்படிடா குருடன் ஆகுற அப்படின்னு சொன்னே. மேலு கேட்டாரா, அப்புறம் கண்ணாடி எதுல மாற்றுதான் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. ஜொபின் நினைச்சு சொல்லியிருக்காங்க, இந்த அதிகமா உண்மை பேசுறவங்க வாயில கொப்பளம் வரும் ஏன் தெரியுமா, வாங்க சொல்றேன் அப்படின்னு சொன்னா, ஏன்னா உண்மை சுடுமல்ல, நோனோ பேச்சா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிருக்காங்க. இதே நேரத்துல மெரியோட அப்பாவுக்கு 5 பெண் குழந்தைகளாம். முதல் பெண் தனோ, 2வது பெண் தெனோ, 3வது பெண் தினோ, 4வது பெண் த்ரோ என்ற அப்படியே 5வது குழந்தையின் பெயர் என்ன அப்படின்னு பார்த்தா துன் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்களாம் அப்படின்னு சொல்லி நினைச்சிருக்காங்க. இதே நேரத்தில் அப்படியே நிறைய கடிஜோக்குகள் அப்படியே சொல்லியிருக்காங்க. வாய் பேச முடியாதவருக்கு டூத் பிரஷ் தேவைப்பட்டுதான். கடைக்கு போய் என காண்பித்து அது மேல விரலை வைத்து தேய்த்தாராம். கடைக்காரர் புரிந்து கொண்டார், பிரஷ் எடுத்து கொடுத்தாராம். இப்போது கண் தெரியாதவருக்கு ஒரு கூலிங் கிளாஸ் வேணும்னா என்ன செய்யலாம், கண்ணை சிமிட்டினவங்க கண்ணை தேய்ச்சிக்கலாம் அவுட்டு, கண் தெரியாதவர் கூலிங் கிளாஸ் வேணும்னு வாயால கேட்கலாம் தானே அப்படின்னு சொல்லி நினைஞ்சிருக்காங்க. உண்மையில எங்கிட்ட சொந்தங்கள் எல்லாம் அப்படி அறிவு மேதைங்க. அது மாத்திரமல்ல டிரைவர் அதாவது டிரைவரும் பேசஞ்சர்ஸும் பேசிட்டு இருக்காங்களாம். டிரைவர் போய் கேட்டாராம், சாரி சார் பெட்ரோல் டிரைவ் ஆகிடுச்சு, இனிமேல் வண்டி ஒரு அடி கூட முன்னாடி நகராது அப்படின்னு சொன்னேன். சாத்தாஜி சொன்னாராம், சாரி ரிவர்ஸ் சைடு வீட்டுக்காவது போகலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சிருக்காங்களாம். இதே நேரத்தில் அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னா ஐ டோன்ட் நோக்கு அர்த்தம் கேட்டா எல்லா பயலும் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு போறாங்களாம். படிச்ச பக்கிக்கு கூட இப்படித்தான் சொல்லுதாம், தெரிஞ்சவன் எவனாவது சொல்லிட்டு போங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி நினைஞ்சிருக்காங்க. இதே நேரத்தில் மருத்துவர் ஏமா காலையில என்ன சாப்பிட்ட அப்படின்னு கேட்டோன்னே பெண் சொல்லியிருக்காவாம், பீட்சா பர்கர் சாப்பிட்டேன். மருத்துவர் கேட்டாரும், இங்க பாரு இது பேஸ்புக்கோ ட்விட்டரோ வாட்ஸ்அப்போ இல்ல, மருத்துவமனை, உண்மைங்க சொல்லு என்ன சாப்பிட்ட. பெண் சொன்னவாம், பழைய சோறும் கருவாட்டு குழம்பும் சாப்பிட்டேன் சார் அப்படின்னு சொன்னாங்களாம். இதே நேரத்தில் 2 ஃப்ரெண்ட்ஸ்
வந்து பேசிட்டு இருக்காங்களாம். இப்போ ஒரு ஃப்ரெண்ட் போய் கேட்டானா, என் பையன் ஏதோ புக் வாங்கணும், ரொம்ப விலைன்னு 20,000 ரூபாய் அனுப்ப சொன்னான், இப்பதான் அனுப்பிட்டு வரேன் அப்படின்னு சொன்னேன். நண்பர் சொன்னா, ஏப்பா இப்படி உலகம் தெரியாத முட்டாளா இருக்கே அப்படின்னு கேட்டோன்னே மற்ற நண்பர் கேட்டானா, ஏண்டா ஏதாவது தப்பாயிடுச்சா? அடுத்த நம்பர் சொன்னானா, பின்ன என்ன உன் பையன் உன்னை நல்லா ஏமாத்திருக்கான் அப்படின்னு சொல்லி என்னன்னா சொல்ற அப்படின்னு கேட்டோன்னே, அந்த புத்தகத்தோட விலை 15,000 ரூபாய் தான், நேற்றுக்கு தான் என் பையனுக்கு அனுப்பிச்சேன், அப்ப அனுப்புறதுக்கு முன்னாடி என்கிட்ட கேட்டிருக்கலாம் இல்ல அப்படின்னு. இதுக்கு ஃபேஸ்புக்கு காசே இல்லை, அப்பா அவங்க கிட்ட காசு வாங்குறாங்க, இது கூட தெரியாத உலகமா போயிட்டு இருக்குது. இதுல சேகர் நினைச்சிருக்காங்க, போன சனிக்கிழமை என் பையன் ஸ்கூல் ஆசிரியர் பெற்றோர் சந்திப்பு நடந்துச்சா. ஒவ்வொரு ஆசிரியர் பெற்றோர் சந்திப்புமே ஒரு கண்டனம் தான். ஸ்கூலுக்கு போன உடனே எங்க பையனோட கிளாஸ் மிஸ் கண்ணில சிக்கிட்டோமா. உடனே அவங்களும் என் பையனோட அருமை பெருமைகளை மூச்சு விடாம பேச ஆரம்பிச்சாங்களாம். உங்க பையனை என்னால அடக்கவே முடியுதில்லை அப்படின்னு சொன்னேன். ஏன் மேடம் என்ன ஆச்சு? கிளாஸ்ல ஒழுங்கா ஒரு இடத்துல உட்கார்றான் இல்ல, அங்கே இங்கே தாவிட்டே இருக்கான், பக்கத்துல இருக்கிற பசங்க கிளாஸ்ல கவனிக்க விடாம சும்மா தொண்ணு பேசிட்டு இருக்கான், திடீர்னு எந்திரிச்சு டவுட் மிஸ்ன்னு பாடத்துக்கு சம்மந்தமே இல்லாம இடக்கு முடுக்கான கேள்வி எல்லாம் கேட்கிறான், மிரட்டினாலும் பயப்பட மாட்டேங்கிறான், அடிச்சாலும் அடங்க மாட்டேங்கிறான், நான் என்னதான் பண்றது அப்படின்னு கேட்டோன்னே, உசப்பா அது கம்ப்ளைண்டா என்றான் நான். அதே கம்ப்ளைண்டா? என்ன சார் சொல்றீங்க? ஆச்சரியத்தோட கேட்டார் அந்த மிஸ். டீச்சர் மாறிட்டாங்க, ஆனா கம்ப்ளைண்ட் மட்டும் மாறலன்னு சொல்ல வந்தேன். ஓ, போன வருஷம் நர்சரி மிஸ்ஸும் இதைத்தான் சொன்னாங்க. அதுக்கு நான் சொன்னேன், ஹிஹி இல்லைங்க மேடம், நான் படிக்கிறப்ப எங்க கிளாஸ் மிஸ் இதே கம்ப்ளைண்ட் தான் எங்க அப்பா கிட்ட சொல்லுவாங்க, அதே மாதிரி என்னோட பையன் செய்யறதெல்லாம் நீங்க என்கிட்ட சொல்றீங்க அப்படின்னு சொல்லி இணைஞ்சிருக்காங்க. தொடர்ந்தும் நாங்களும் முடிவிட்டு செல்லும் நேரமும் வந்தாச்சு. இன்னைக்கு எங்களுடைய தம்பி தங்கச்சிங்க எல்லாமே வந்து எக்ஸாம் சிட் பண்ண ரெடி ஆகிட்டு இருப்பாங்க. எல்லாருக்குமே நல்லா ஃப்ரீயாக போய் எக்ஸாம் சிட் பண்ணுங்க. உங்களுக்கான ஒரு களமண்டு கூட சொல்லலாம், உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டாக போய் எக்ஸாம் செய்யுங்க. உங்கள் அம்மா அப்பா வந்து எப்பவுமே உங்களுக்காக ஆசீர்வாதத்தை அப்படியே வழங்கிட்டு இருப்பாங்க. அது மாத்திரமல்ல, எங்களுடைய முதல் தர வானொலி தாமரை வானொலி சார்பாக எங்களுடைய அனைத்து தம்பி தங்கைகளுக்கும் அப்படியே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு நிகழ்ச்சிகளை சந்திக்கும் வரை உங்களை இந்த விடுபட்டு செல்லும் நான் நின்றும் பிரியமுடன் ஆட்சி லக்ஷியா. தொடர்ந்தும் தாமரை வானொலியின் நிகழ்ச்சிகளோட இணைத்திருங்க சொந்தங்களே. நன்றி. ஆசைப்படி கட்டலாமா, வீட்டை வாஸ்துப்படி வைக்கலாமா, ஆசைப்படி கட்டலாமா, வீட்டை வாஸ்துப்படி வைக்கலாமா, ஐயோ ஐயோ வம்பெதுக்கு, மாத்தி போண்டி நம் பேருக்கு, எங்க ஊரு சோழபுரம், உங்க ஊரு மாயபுரம், எங்க ஊரு சோழபுரம், ரெண்டு புறம் சேர்ந்து புட்டாண்ட புறந்தான். பூமிக்கு மேல நீ பாரமா, உனக்கு மேல நான் பாரமா, கூடி புட்டா மாமா, ஆயி புட்ட கோமா, அடி சாமத்துல பாமா, என்ன வாழ வச்சு போமா, வாழ மர கொத்துடா, பார்த்ததுல கட்டுடா, வாழுறது எப்படா, பாட காற்று அப்படா.
ஆசைப்படி கட்டலாமா வீட்டை வாஸ்துப்படி வைக்கலாமா உங்கப்பம் பேரு பிச்சுமணி அம்மா பேரு ருக்குமணி உங்கப்பம் பேரு பிச்சுமணி அம்மா பேரு ருக்குமணி 2 மணி சேர்ந்த மணி நீ தானடி ஊருக்கு முன்னால நாம் தானம்மா கட்டிக்கிட்டா சந்தோஷமா கூடி புட்டா மாமா ஆயி புட்ட கோமா அடி சாமத்துல வாமா என வாழ வச்சு போமா ஓய் வாழ மர கட்டடா வாசல்ல கட்டடா வாடுறது எப்படா பாட்டு பாட்டு அப்படா புது வீடு கட்டலாமா மாமா ஸ்டிவார போடலாமா ஆசைப்படி கட்டலாமா வீட்டை வாஸ்துப்படி வைக்கலாமா அண்ணி மூலம் பேருக்கு நீர மூலம் பேருக்கு ஐயோ வம்பேதுக்கு மாத்தி போண்டி நம் பேருக்கு வாழ மர கட்டடா வாசல்ல கட்டடா வாடுறது எப்படா பால காட்டு அப்படா நிலா காயது